இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அதை உலகத்தில் எல்லாரும் ஈஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. ஈஸ்டர் அப்படி சொன்னால் உயிர்த்தெழுந்த நாள் அப்படி கிடையாது, அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் கிடையாது பைபிளில். எங்கன்னா ஈஸ்டர் அப்படி சொல்லி எதனா இருக்குதா? இல்லை. பாஸ் ஓவர் அப்படி தான் சொல்லியிருக்கு, கடந்து போகிறது. இந்த ஈஸ்டர் அப்படி ஏன் வந்துச்சு? பிரியமானவர்களே, நிம்ரோத் அப்படி சொல்லி ஒருத்தன் இருந்தான். இந்த பாபேல் கோபுரம் கட்டினவன். அவனுடைய மனைவி ஒருத்தி இருந்தா, செராமிஸ். அவளுக்கு இஸ்தார் என்றும் பேர் உண்டு. இப்போதான் நீங்கள் அந்த ஈராக்கில் போனீங்கன்னா இஸ்தார் கேட் அப்படி சொல்லியிருக்கும். நரகத்தின் நுழைவாயில் அப்படி சொல்லி அர்த்தம். இஸ்தார் கேட் அப்படி சொன்னால் நரகத்தின் நுழைவாயில் அப்படி சொல்லி. ஒரு ப்ளூ கலரில் சில மிருகங்கள்லாம் அதில் பொறிச்சு ஒரு கேட் வச்சுருப்பாங்க, ஆர்ச்சி மாதிரி. அதுக்கு தான் இஸ்தார் கேட்டுன்னு பேர். அப்போது அவளுக்கு 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதுதான் தம்மூஸ். தம்மூஸ் அப்படி சொன்ன என்ன? ஜீவனின் குமாரன். எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்க, ஜீவனின் குமாரன். இப்போ இவருக்கு போய் என்ன தெரியுமா செய்தார்? காட்டில் போய் வேட்டையாடும் போது செத்து போயிட்டார். ஒரு மிருகம் அவரை அடித்து கொன்னுடுச்சு. இப்போது இந்த இஸ்தார் இருக்கா இல்லையா, அவள் இந்த சந்திர கடவுள். அவள் போய் நரகத்தில் இருக்கிற என் மகனை தம்முசை நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படி சொல்லி போனாலாம். இங்கே கீழே இருக்கிறவங்களாம் என்ன செய்தாங்க? நான் வரவிருக்க நீங்கள் என்ன செய்யுங்க, துக்கம் கொண்டாடுங்க. அதான் லெண்டு டேஸ், 40 நாள். இந்த ஆர்சிக்காரங்க சிஎஸ்சிக்காரங்க அப்படி சொல்லிட்டு இந்த 40 நாள் உபவாசம் போட்டு உட்காந்துக்கிறாங்க பாருங்கள். கறி சாப்பிடாம, பொட்டு வைக்காமல், நல்லா இது பண்ணாமல் அவங்க ஆர்சிக்காரங்க அதெல்லாம் செய்வாங்க. அந்த 40 நாளும் அவங்களுக்கு பூசை நடந்துகிட்டே இருக்கும். 40 நாளும் பூசை நடந்துகிட்டே இருக்கும். இது எதுக்கு அப்படி சொன்னாக்கா, இந்த இஸ்தார் யாருக்கு சொல்லிட்டு போனான்? அந்த ஊர் ஜனங்கிட்ட சொல்லிட்டு போனான். ஏன் 40 நாள் நீங்கள் உபவாசம் போடுறீங்க, எதுக்கு இந்த லெண்டு டேஸ் அப்படி சொல்லி கேட்டால், இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் போட்டார் இல்லையா, அதுதான் அப்படி சொல்லுவாங்க. இல்லையே, அவர் ஊழியத்தை தொடங்குறதுக்காக உபவாசம் போட்டார். தன் ஊழியத்தை தொடங்குறதுக்காக உபவாசம் போட்டார். அங்கே நான் துக்கம் கொண்டாடிட்டு வந்தார் ஆண்டவர். எந்த ஊர்லேயாவது துக்கம் கொண்டாடிட்டு இருந்தாரா? அவர் உயிர் தெழுந்து எழும்பி 40 நாள் துக்கம் கொண்டாடிருந்தாங்களா சீசர்? இல்லையா. உயிர் தெழுந்த போது அவர் தான் சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்து நடந்த காரியத்தெல்லாம் அவங்களுக்கு காட்சி கொடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தார். 40 நாள் கழிச்சு அவர் பரத்துக்கு போயிட்டார். அப்போது செத்து உயிரோட எழும்பலை அப்படி சொன்னால் துக்கம் கொண்டாடலாம். செத்து உயிரோட எழும்பலைன்னா துக்கம் கொண்டாடலாம். 3ஆவது நாளே அவர் எழும்பிட்டார். அப்புறம் எதுக்கு நம்ம துக்கம் கொண்டாடணும்? துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இவள் என்ன செய்தா? நரகத்துக்கு போயிட்டான். போய் போராடுறான். போராடி பார்த்தா முடியல, அவனை மீட்டு கொண்டு வர முடியல. இவள் ரிட்டர்ன் திரும்பி வரும்போது அந்த பாபிலோனில் இருந்த ஜனங்கள் கேட்டாங்க, தம்மூஸ் எங்கங்க? உயிர் தெழுவார்னு நீங்கள் தானே சொன்னீங்க. உயிர் தெழுவார்னு நீங்கள் தானே சொன்னீங்க. எங்கே அவர் வரல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் தானே துக்கம் கொண்டாடிட்டு இருக்க சொன்னீங்க. என்ன பண்ணீங்க? என்னையும் நினைங்க, என் துக்கத்தையும் நினைங்க. வருஷம் எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் துக்கம் கொண்டாடுங்க அப்படி சொல்லிட்டு போனான். அது எது வரைக்கும் வந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேலுக்குள்ள வரைக்கும் வந்துடுச்சு. அது இஸ்ரவேலுக்குள்ளேயும். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கும் போது இஸ்ரவேலுக்குள்ள மட்டும் வந்ததில்லை, தேவாலயத்துக்குள்ளேயும் வந்துடுச்சு. தேவாலயத்துக்குள்ளேயும் தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள், தேவாலயத்துக்குள்ள தம்மூசுக்காக அழுகிறதான ஸ்திரீகள் ஆண்டவர் காட்டுறாரு. பார், எசேக்கியா கிட்ட காட்டுறாரு, பார், தம்மூசுக்காக இன்னும் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வருஷம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலில் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தாங்க. பாத்தீங்களா? தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிறதான ஸ்திரீகள் அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. வருஷம் அவர்கள் என்ன செய்வாங்க? அழுது கொண்டு உட்காருவாங்க.
அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்துட்டு போகும்போது அந்த எருசலேம் குமாரத்திகள் வந்தாங்க பாருங்கள், அழுதுகிட்டே வந்தாங்களே. அவங்கள பார்த்து என்ன சொன்னார்? எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழ வேண்டாம், எனக்காக அழ வேண்டாம். ஆண்டவர் அந்த இடத்துல மட்டும் கம்முன்னு விட்டுட்டு இருந்தார் வைங்க. வருஷம் அந்த நாளில் என்ன பண்ணுவாங்க, எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலில் இன்னி வரைக்கும் அழுதுட்டு உட்காந்து இருந்திருப்பாங்க. அதனால் எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்கள். பட்டை மரம், பச்சை மரத்துக்கு இப்படியான பட்டை மரம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த பட்டை மரத்துக்கு அதிகமாக செய்வாங்களே, அதனால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்க அப்படி சொன்னார். எதுக்காக? அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்காக அழுவணும். அவங்க தான் சரியில்லாமல் பாவ ஜீவியம் ஜீவிக்கிறாங்க, தெய்வத்தோட சரியாக நெருங்கலை, இப்போ பிள்ளைங்களும் சரியாக நெருங்கலை. அதனால் ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும், எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் அழுகுறோம் அப்படின்னு கண்ணீர் வடித்தாங்க. அப்படி சொன்னாக்கா இரக்கம் பாராட்டி கர்த்தர் இறங்குவார். நீங்கள் யாருக்கோ அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இறங்குவார் ஆண்டவர்? யோசித்து பாருங்கள். இவங்க இயேசுக்காக அழுகுறாங்க, தம்முசுக்காக அழுகுறாங்கன்னு வைங்க. தம்முசுக்காகவும் இயேசுக்காகவும் இவங்க அழுதுட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன கிரிகை நடக்கும்? இவங்க துக்கம் கொண்டாடிட்டு இருந்தால் என்ன கிரிகை நடக்கும்? ஒரு கிரிகை நடக்காதே. அப்போ எனக்காகவும் என்னை சார்ந்தவர்களுக்காகவும் நான் அழுதேன்னா நானும் உயிரோடு இருக்கிறேன், என்னை சார்ந்த பிள்ளைகளும் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் அவங்களுக்காக இவங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்களே, கர்த்தர் அவங்களுக்கு நாங்கள் இறங்குவோம் அப்படி சொல்லிட்டு போவாங்க. கண்ணீர் சாதாரணமானதில்லை, அழுகைன்றது சாதாரணமானதில்லை. தன் மகனுக்காக 20 வருடமாக அவன் ரட்சிக்கப்படணும் அப்படி சொல்லி ஒரு தாய் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம், கண்ணீர் வடிச்சு. அவன் ஒரு கொள்ளைக்காரன். எங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கிட்ட பார்த்து எதனா ஒரு பண்ணி கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான். அவன் எப்பவும் ஜெயிலில் இருப்பான். ஒரு முறை அவன் வெளியே வந்தான், ஜெயிலை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்திருக்கும் போது பாம்பேலேருந்து ஒரு ஆள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கார். அவர் ஏதோ ஒரு பொருள் வந்துடுறா, அவங்க விற்கிறதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி இவனுக்கு நியூஸ் வருது. இப்படி கொள்ளை அடிக்கிறவங்க அங்கங்கே ஆளுங்களை வச்சுருப்பாங்களே, அப்படி நியூஸ் வரும்போது அவனை இவன் ஏமாற்றி எடுக்கிறதுக்காக இவன் போனான். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் டிப்டாப்பாக போயிட்டார். போய் லிஃப்ட்டில் ஏறினார். லிஃப்ட்டில் ஏறி அதை சாத்துற நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்ய 2 வாளியில் பக்கெட்டில் தண்ணி கொண்டு இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். உள்ளே வந்த உடனேயும் அவர் கேட்டாராம், இது 5 ஸ்டார் ஹோட்டலு தானே அப்படின்னு. ஆமாம். லிஃப்ட் மேலே போயிட்டு இருக்குது. இது 5 ஸ்டார் ஹோட்டலு தானே? ஆமாம். எல்லா இடத்துலையும் தண்ணி தானே வரும். என்னத்துங்க வாளியில் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. இது தண்ணி இல்லைங்க அப்படி சொல்லி. தண்ணி இல்லைன்னா என்னது அப்படி சொல்லி. உங்கள் அம்மா 20 வருஷமாக அவனை மனம் திரும்புவதற்காக அழுத கண்ணீர் அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு மறைஞ்சிட்டானா பாருங்கள். லிஃப்ட்டில் இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவன் சொல்லிட்டு மறைஞ்சிட்டான். பக்கெட்டை காணும், அவனும் காணும். இவனுக்கு அந்த இடத்துலையே வேர்த்து போச்சு. கண்ணுக்கு முன்னால் இப்படி ஒரு காட்சி நடந்தால் எப்படி இருக்கும்? அவனுக்கு வேர்த்து போச்சு, பயந்துட்டான். லிஃப்ட் ஆஃப் பண்ணான். இவன் என்ன நோக்கத்தோடு போனான் நான் அதை மறந்துட்டான். வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா காலை பிடிச்சி அழுதானான். இன்றைக்கி எனக்கு லிஃப்ட்டில் இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு, நீயா எனக்கு 20 வருஷமாக அப்படி அழுத, உன் கண்ணீரை எடுத்துகிட்டு வரான் ஒரு ஆள், அவன் எங்கே போனானே தெரில, யாருன்னு தெரில, மறைஞ்சிட்டான் அப்படி சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க அம்மா அப்பயும் அழுதுருந்தாங்க ஜோம் பண்ணிட்டு. அவன் வாசலுக்குள்ளே வரும்போது, ஆண்டவரே என் மகனை ரட்சியும், என் மகனை ரட்சியும், என் மகனை ரட்சியும் அப்படி சொல்லிட்டு இதை கேட்டு தான் இவன் வந்து காலை பிடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா இது இப்போது வெள்ளிக்கிழமை நடந்தது. அவனை ஆண்டவர் வெள்ளிக்கிழமை சந்தித்தார். சனிக்கிழமை கூட்டத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்கிறேன், நான் ஒரு திருடன், கொள்ளைக்காரன், நான் கர்த்தர் என்னை இந்த மாதிரி சந்தித்தார். இனி என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நான் போகவே மாட்டேன், செத்தாலும் போக மாட்டேன். இனி என் தேவன் தான் எனக்கு எல்லாமே அப்படி சொன்னான். யோசித்து பாருங்கள். கண்ணீர் சாதாரணமானதல்ல. நாம் கண்ணீர் சிந்த வேண்டியது யாருக்கோ அல்ல, செத்து போனவங்களுக்காக அல்ல, உயிரோடு இருக்கிறவங்களுக்காக கண்ணீர் வடிங்க. செத்து போனவங்களுக்காக ஆண்டாண்டு தோறும் அழுது புலந்தாரும் மாண்டார் திரும்பி வரார். ஆண்டாண்டு தோறும் அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? அந்த வருஷம் செத்த நாள் வருது, அந்த நேரத்தில் ஊன்னு ஊழ விட்டு அழுதுட்டு இருப்போம். ஆண்டாண்டு தோறும் அழுது புலம்பினாலும் மாண்டார் திரும்பி வரமாட்டாங்க. செத்துட்டா அவங்க திரும்பி வரமாட்டாங்க, நாம தான் அவங்கக்கிட்ட போகணும். அதனால் செத்தவங்களை நினச்சி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, மாற்றுங்க. உங்களுக்காக அழுவுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுவுங்க. அப்போன்னா உங்களுக்கு மீட்பும் ரட்சிப்பும் கிடைக்கும். இதுதான் கர்த்தராகிய இயேசு சொல்லிட்டு போனாங்க. தம்முசுக்காக அவ சொல்லிட்டு போயிட்டா. இந்த நாள் வரையிலும் இயேசு கிறிஸ்து, அதாவது எசேக்கியா காலம் வரைக்கும் அழுதுட்டு கிடக்கிறான். எசேக்கியா காலம் வரைக்கும்
அழுதுகிட்டே கிடக்கிறாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளோ ஆண்டவருக்கு மன வருத்தமாக இருந்திருக்கும். அந்த நாளை தான் இந்த ஈஸ்டர் அப்படி சொல்லிட்டு இந்த சிஎஸ்சி எல்லாம் முட்டை கொடுப்பாங்க பாருங்கள், ஈஸ்டர் எக்கு. அந்த கோழி எப்படி குஞ்சு புரட்சி வருதோ அந்த மாதிரி வந்துடுவார் ஆண்டவர். அந்த எக்கு அங்கங்கே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு ஈஸ்டர் எக்குன்னு போய் தேடிட்டு கிடப்பாங்க. என்னென்னவோ பண்ணுவாங்க. இதெல்லாம் உலக காரியங்களும் பாரம்பரிய காரியங்களும் விக்கிரக ஆராதனைகளும் உள்ளே வந்திருக்கே தவிர ஒரு நாளும் தேவன் அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார். நீ உபவாசம் போடுற அப்படின்னா 40 நாள் இல்லை, 1 வருஷம் கூட உபவாசம் போடு, தப்பே கிடையாது. உனக்காக போடு, உன் பிரச்சனைக்காக போடு, உன் குடும்பத்துக்காக போடு, தப்பு இல்லை. ஆனால் துக்க நாள் அப்படி சொன்னாக்கா உலக வழிபாட்டுக்குள்ளே நீ போகக்கூடாது. இந்த 40 நாள் துக்க நாள் அப்படி சொல்லிட்டு அதுக்காக நான் உட்காடுறேன் அப்படி சொன்னால் இல்லை 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 இல்லை, நீ எப்போ வேணால் போடலாம். 40 நாள் உபவாசம் எப்போ வேணால் போடலாம். இந்த டைம் அப்படின்னா அது பாரம்பரியம் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்களும் அந்த ஜனங்களுடைய மனக்கண்களையும் கர்த்தர் திறக்கணும். நம்மளுக்கு திறந்திருக்கிறார். பாவம், அவங்க விக்கிரக ஆராதனைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மனக்கண்களை என்ன செய்யணும்? கர்த்தர் திறக்கணும். கர்த்தர் அப்படி திறக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் இன்றைக்கு உயிர் தெழுந்தார். அதிகாலையில் சில ஸ்திரீகள்லாம் ஓடி போய் என்ன செய்தாங்க? இந்த அதிகாலையில் நம்மள இந்த கல்லை யாரும் இவ்வளோ பெரிய கல்லை புரட்டி தள்ளுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கிற நேரத்தில் திடீர்னு இவங்க கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய தூதன் வந்து வெளிச்சமாக அந்த கல்லை புரட்டி போட்டு அந்த கல் மேலே உட்காந்துட்டான். கல் மேலே உட்காந்து உள்ளே பார்க்குறாங்க, எதுவும் காணும். திகைச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? அவர் உயிர் தெழுந்தார், இங்கே இல்லை, போங்க போய் சொல்லுங்கள், அவங்க சீசர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். சரி, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து யாரை பார்த்தார்? யாரை சந்தித்தார்? உயிர் தெழுந்து யாரையெல்லாம் சந்தித்தார்? அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படி சொல்லி கொஞ்சம் பார்ப்போம் ஒருத்தரையா. இன்றைக்கு அவங்களுடைய சுபாவங்கள், அவங்களுடைய காரியங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் நினச்சிங்க உங்களையும் ஆண்டவர் பார்க்க வருவார். இன்றைக்கு உயிர் தெழுந்து உங்களையும் பார்க்க வருவார். அப்போ இயேசு முதல் ஒரு ஆளை உயிர் தெழுந்து சந்தித்தார். அவங்க யாருன்னு பார்ப்போமா? மார்க்குடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. மார்க்கு 14வது அதிகாரம் 9வது வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக. மார்க்கு 14:9-16. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதலாக தரிசனமானார். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் வாரத்தின் முதலாம் நாள் உயிர் தெழுந்தார். அதிகாலை உயிர் தெழுந்து முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானாராம். மகதலேனா மரியாளுக்கு ஏன் முத தரிசனம் ஆகணும்? முதல் அவளுக்கு தான் தரிசனமானார். ஏன்னா அவள் தான் கல்லறையில் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. போயிட்ட பேர் கூட இவ போக மனசு வரல, இவளுக்கு போக மனசு வரல. அங்கேயே நின்று அழுதுட்டு இருந்தான். அங்கேயே நின்று அழுதுகிட்டே இருக்கிறான். உயிர் தெழுந்த இயேசு அவளை வந்து பார்த்தார். பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அவள் என்ன செய்தா? தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டான். ஐயா, என் ஆண்டவனை வைத்த இடத்த காணும், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, நீர் எடுத்திருந்தா சொல்லும், நீ எங்கே வச்சிருக்கிற சொல்லும், நான் போய் எடுத்துக்கிறேன், என் ஆண்டவரை யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், மரியாள் அப்படி சொல்லி கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனேயும் ஆண்டவர் தான் இப்படி கூப்பிடுவார். உடனே ரபினி அப்படி சொல்லி தொட போனான். ப்ளீஸ் டோன்ட் டச் மீ அப்படி சொன்னார். என்னை தொடாத, நான் இன்னும் என் பிதாவிடத்தில் போகலை அப்படி சொல்லிட்டார். சரி, இவ்வளோ ஏன் வந்து சந்திச்சார்? ஒன்று, எல்லாம் போன பேர் கூட இவோ ஏங்கி ஆண்டவர் சமூகத்தில் அழுதுட்டு கிடந்தா. அதனால மாத்திரம் இல்லை, ஏன் எல்லாம் போன பேர் கூட இவன் நின்றுந்தா அப்படி சொன்னாக்கா 10வது வசனத்தில் இவகிட்ட இருந்து 7 பிசாசு ஆண்டவர் துரத்தி இருந்தாராம். இந்த 7 பிசாசு அவளை என்னெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கும். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவருடைய கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார். அவளிடத்துல 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி இருந்தார். 7 பிசாசுகள். ஒரு பேய் பிடிச்சாவே இன்னும் ஆட்டம் போடுவோம். நம்ம 7 பேய் ஒரு ஆளுக்குள்ள போயிடுச்சா இன்னும் நான் பண்ணியிருப்பாங்க அவங்க.
அந்த தேசத்தில். இவள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ ஆண்டவர் அவளிடத்துல அந்த 7 பிசாசை துரத்திருந்ததான என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் இவர் தானே நீக்கினார். எவ்வளோ பேருக்கிட்ட போனோம், யாருமே எனக்கு உதவி செய்யலை, இவர் தானே வாலண்டரியாக வந்து என்னை குணமாக்கினார். அதனால தான் எல்லாரும் ஓடினா கூட இவன் நின்று அழுதுட்டு இருந்தான். அப்போ இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தால் நம்மளை வந்து சந்திக்கணும் அப்படி சொன்னாக்கா ஏற்கனவே நான் பாடுபட்டிருக்கணும். ஒருவேளை பேய் பிடிச்சி ஆடி இருக்கணும். பேய் பிடிச்சி ஆடணும், நான் தான் எனக்கு பேயை பிடிக்கலையே. அப்போ இன்றைக்கி என்னை சந்திக்க மாட்டார் ஆண்டவர். நீ கஷ்டமாவது பட்டிருக்கணும், எதனா ஒரு உபத்திரத்தில் போயிருக்கணும். அப்படின்னாக்கா அந்த உபத்திரத்துலேருந்து உன்னை காப்பாற்றிருப்பார் இல்லையா ஆண்டவர். அந்த காப்பாற்றின நன்றி கடனுக்காக யார் என்னை விட்டு ஓடினாலும், யார் என்னை விட்டு பின்வாங்கினாலும் நீ இருப்ப. எவ்வளோ பேர் தெய்வத்தை விட்டு விலகினாலும் தெய்வம் சரியாய் ஒரு ஆளை தொட்டிருந்தா நாம இருப்போம். நாம் இருந்த நிலவரம் அந்த மாதிரி, கர்த்தர் என்னை ரட்சித்த சூழ்நிலை அந்த மாதிரி. அப்படி யாராவது ரட்சிக்கப்பட்டா இந்த மகதலேனா மரியாள் போல மாறுவாங்க. இந்த மகதலேனா மரியாள் போல மாறுவாங்க. வந்த ஸ்திரீங்கெல்லாம் போயிட்டாங்க, இவன் மட்டும் தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். இவன் மட்டும் தனியாக நின்று அழுதுகிட்டே இருந்தான். அதுதான் அங்கே இருந்த மேன்மை. எனக்கு அவர் உதவி செய்தார் அந்த மாதிரி. அதனால் எனக்கு நான் ஆண்டவர் விட்டு போக மாட்டேன். அவர் இறந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்லறையில் தான் கிடக்கணும், ஓய்வு நாள் தான் வேலை செய்ய முடியாது, இன்றைக்கி முதலாம் நாள் தான் நின்றுட்டு இருந்தா. அதனால தான் கர்த்தர் அவளை சந்தித்தார். அப்படின்னாக்கா தேவன் மேல் வைத்த இரக்கமும் நன்றி உள்ள இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவர் மேல் பாசமும் நன்றி உள்ள இருதயமும், தேவன் எனக்கு செய்ததை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீனாக்கா எந்த சூழ்நிலையிலும் யார் போனாலும் நீ போக மாட்டேன், எல்லாரும் ஓடி போனாலும் நான் ஓட மாட்டேன், என் கர்த்தரோடு இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன காரியம், ஒரு சிலருக்கு பாருங்க, எதனா ஒரு சின்ன காரியம் சபையில் திட்டினா கூட அத்தோட மூஞ்செல்லாம் தூக்கிட்டு போய் மூஞ்சிடும். அத்தோட அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவன் நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி கூட இருக்காது. என்ன நடந்தாலும் அந்த அன்பு விலகாது, அந்த அன்பு விலகாது. அதனால்தான் பாசம் நேசம் என்று சொல்றது, அந்த திரளான தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றினாங்களும் அது அமைஞ்சு போகாது. முழு வீட்டு முறையாக ஆஸ்தியை கொண்டு வந்து வச்சாலும் அன்பு தனியாது, நேசம் தனியாது, அன்பும் தனியாது. அதை அழிக்க முடியாது. அதுதாங்க உண்மையானது. அது எந்த இடத்துலையும் கிரியை செய்யும். அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் வந்துடுவார். அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் வந்துடுவார். அப்போது என்னை தேவன் சந்திக்கணும் அப்படி சொன்னாக்கா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கணும். நீங்கள் தாறுமாறாக தெரிஞ்சிருந்தா கூட இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தொட்ட போது, நீ திரும்பப்பட்ட போது, கர்த்தர் விட்டு விலகாமல் அவருக்காக தியாகம் பண்ணி அழுது புலம்பி ஆனாலும் நிற்கிறியே. என்ன கஷ்டம் வந்தாலும் எனக்காக நிற்கிறாங்களே. எல்லாரும் ஓடிட்டாங்க, தனியாக ஒரு பிள்ளை மட்டும் நின்றுருக்கான். எல்லாரும் ஓடிட்டாங்க, தனியாக ஒரு பிள்ளை மட்டும், அதுவும் கல்லற வாசல்ல, அங்கே இருட்டான நேரம்தான். எல்லாம் போன பேர் கூட ஒருத்தி நின்றுருக்காளே, இவளுக்கு போக மனசு வரலையே. அவங்களாம் முக்கியமா, இவ தான் எனக்கு முக்கியம். அதனால தான் தேவன் அவளை வந்து சந்தித்தார். யார் தேவன் மேல் அப்படி ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாங்களோ கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆளுங்களை சந்திப்பார். ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவர் யாரை சந்தித்தார்? மத்தேயுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 8-9. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க. இப்ப 2 ஸ்திரீகள் ஆண்டவர் சந்திக்கிறார். அவங்க யாரு? இந்த மகதலேனா மரியாள் இங்க இருந்தா பார்த்தீங்களா? அவங்கள விட்டு 2 பேர் ஓடினாங்களே. ஆண்டவர் வந்து இங்கே இல்லை, எங்கே போனாலும் தெரியல, யாரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயம் திகிலும். ஏன்னா தேவதூதர்களை பார்த்துருக்காங்களா அவங்களுக்கு? அதிகாலையில் ஒருத்தரை பார்த்த உடனே பயம் திகிலும் ஓடுறாங்க. இங்கே ஒருத்தி இருக்கிறா, அவளை கூப்பிட்டு பார்த்தாங்க, அவள் வரல, இவங்க ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவருக்கு எதிர்பட்டு வாழ்க அப்படி சொன்னார். சொன்ன உடனே அவங்க ரபினி அப்படி சொல்லிட்டு கடகடன்னு காலை பிடிச்சி தழுவி பணிந்து கொண்டாங்க. இவளை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏன் தொட சொன்னார் ஆண்டவர்? இவளை பார்த்து சொல்கிறாரு, என்னை தொடாதே, இன்னும் என் பிதாவின் இடத்துல நான் போகலை அப்படி சொன்னார். இவங்க காலை தொட்டுட்டாங்களே, அவங்கள பார்த்து தொடாதுன்னு சொல்லலையே. படிமா அந்த வசனத்தை மறுபடியும்.
அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார். பாத்தீங்களா, அவர்கள் பாதங்களை தழுவி, அப்ப தொட்டு பார்த்து தானே அவர்கள் பணிந்து கொண்டாங்க. அப்ப அங்க தொடாதேன்னு சொல்லிட்டு இங்கே ஏன் தொடன்னு சொன்னார்? படிமா அந்த வசனத்தை. என்னை தொடாது, சிறிய என்னை தொடாத, இன்னும் என் பிதாவிடத்துல போகல. யோவான், சத்தமா சொல்லுங்க. 20:17. யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. ஒருத்திய சொல்றாரு, அவ தாங்க நின்று அழுது இருந்தவோ, அவளை பார்த்து தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துல ஏறி போகல. பிரியமானவர்களே, அவோ கிளம்புறதுக்குள்ளோ அங்க 2 பேர் ஓடினாங்களே, அதுக்குள்ள போய் ஆண்டவர் என்ன செய்தார்? பிதாவிடத்துல போய், இதோ நான் என் வேலையை முடிச்சிட்டேன்னு காட்டிட்டு அவங்கள வழியில தான் சந்திச்சார். வழியில தஞ்சு அவங்க தொட்டும் போது ஒன்றும் சொல்லல, அதுக்குள்ள அது அவர் வேலையை முடிச்சார். இப்போ அவங்க தழுவுனாங்க. இப்போ போய் சொல்றாரு, என்னுடைய சகோதரர்களை நான் என்ன செய்ய போறேன்? கலிலேயாவில் சந்திக்க போறேன், அவங்களை அங்க வர சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அங்க வர சொல்லுங்க. சரி, இந்த 2 சகோதரிகளை ஆண்டவர் சந்தித்தார், பெண்களை. ஏன்? இவங்க தான் போய் அந்த சீசர்களுக்கே நற்செய்தி சொல்லணும். பிரியமானவர்களே, யூதர்கள்ல பெண்களை மதிக்கவே மாட்டாங்க. பெண்களை மதிக்க மாட்டாங்க எந்த விஷயத்திலையும். ஜபாலயத்தில் கூட அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா பாருங்க, அந்த மாதிரி. அப்போ ஆண்கள் தான், பெண்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கிடையாது. அதனால்தான் அப்போஸ்தலருடைய காலத்துல பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? அந்த கிரேக்க ஸ்திரீகள் வந்தாங்க பாருங்க, வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கிரேக்க விதவைகள் வந்தாங்க. யூதர்கள் ஆமா ஆமா அப்படி சொல்லி துரத்தி விட்டுறாங்க. கிரேக்கர்களுக்கு வந்து என்னன்னாக்கா, யூதர்களுடைய விதவைகள் ஒருடைய வீட்டுல புருஷன் செத்துட்டு மனைவி விதவையா ஆயிட்டா அப்படி சொன்னாக்கா அவங்க தெய்வத்துக்கு சமம். ஏன்னா செத்தவர் பாதாளத்துக்கு போக மாட்டாரு, கடவுள்கிட்ட போயிருப்பாரு. அவர் தெய்வம் ஆயிட்டாரு. அவர் தெய்வம் ஆயிட்டா அவங்க மனைவி யாரு? அவங்களும் தெய்வம் ஆயிட்டாங்க, தெய்வத்துடைய மனைவி. அதனால நம்ம தான் விதவை நம்மளுக்கு முன்னால வந்தோம்னா எங்களப்பா, ஐயோ கடவுளே மூடி வந்துட்டாலே போற நேரத்துலன்னு வீட்டுக்கு போயிடும். யாராவது ஒருத்தவங்க விதவை நம்ம முன்னால வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எதனா நல்ல காரியத்துக்கு போகும்போது இவளா வரா அப்படி சொல்லி திரும்பி வீட்டுக்கு போயிடுவோம். நம்மளுக்கும் அவங்க பிடிக்காது. அதே மாதிரி தான் யூதர்களுக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா பிடிக்கும். ஆனால் கிரேக்கர்கள் அவங்க தான் முன்னால வரணும். ஏன்னா அவங்க தெய்வத்துடைய மனைவி, அவங்க தான் முன்னால வரணும். அவங்க முன்னால வந்தா நல்ல காரியம் நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இப்போ லைன்ல நிற்கிறாங்க. அப்போஸ்தலர் காலத்துல லைன்ல நிற்கும் போது சாப்பாடு வாங்க வந்தாங்க பார்த்தீங்களா? சாப்பாடு வரும்போது அப்போ இவங்கள பார்த்த வரைக்கும், ஐயோ நீங்க முன்ன போய் வாங்கிக்கிங்க, நீங்க முன்ன போய் வாங்கிக்கிங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க வரும்போது யூதர்கள் துரத்திட்டாங்க, போய் லைன்ல வா அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் கிரேக்கர்கள் இருந்தாங்க பாரு, அவங்களுக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அவங்க தான் அப்போஸ்தலர்கிட்ட சொல்றாங்க, எங்க சகோதரிகளெல்லாம் இப்படி துரத்துறாங்க, ரொம்ப கேவலமா பேசுறாங்க, அவங்கள நாங்க ரொம்ப மதிக்கிறோம், இவங்க எங்களை இது பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எப்பா எங்களுக்கு இதுவும் வேலை, எங்களுக்கு பிரசங்கம் பண்ற வேலை, அதனால உங்களிலேயே இருக்கிறதான 7 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அப்போ அந்த பிலிப்பு அவன் கிரேக்கன், ஸ்தேவான் அவன் கிரேக்கன், அவங்களாம் யூதர்கள் கிடையாது. அவங்களுக்குள்ள இருந்து பிரிச்சு எடுத்து 7 பேரை செலக்ட் பண்ணி, ஜபிக்கிறவன், வேதத்தை சரியாய் அறிந்தவன், எல்லாரையும் அரவணைக்கிறவன், சாட்சி உள்ளவன், இப்படிப்பட்டவங்களை எழுப்பினாங்க. அதுல 2 பேர் ஃபேமஸ் ஆனவங்க. 7 பேரை எழுப்பினாங்க, அதுல 2 பேர் ஃபேமஸ் ஆனவங்க, பிலிப்பும் ஸ்தேவானும். அவர்கள் என்ன செய்தாங்க? அவங்க ஆளுங்க வந்த போது அவங்க என்ன பண்ணுவாங்க? கனம் பண்றாங்களே, அவங்களுக்கு எதனா உதவி செய்வாங்க அப்படி சொல்லி. அப்ப யூதர்கள் பொறுத்த வரைக்கும் ஸ்திரீகள் அவங்களுக்கு மதிப்பே கிடையாது. வீட்டுல இருந்து ஒரு புருஷன் வெளியே போறான் அப்படின்னாக்கா, எங்கெங்க போறீங்க? வரமாட்டேன், நான் திரும்பி எங்க பாருங்கன்னு கேட்கறேன். போகும்போது பாய் பண்ண அமைதி அப்படி சொல்லிட்டு போயிடும். அப்ப அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை அப்படியே மாத்தினார். அவர் ஸ்திரீகளுக்கு தான் 2 முறையும் தரிசனமானார். அப்போ நம்மளை மதிக்காம கேவலமா தள்ளி வச்சு ஒதுக்கி வச்சு ஒரு மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்கன்னா பாக்கியசாலின்னு நினைச்சீங்க. இன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசு உங்களை தான் பார்க்க வரும். அதை மறந்துடாதீங்க. யார் நம்மளை ஒதுக்கி கேவலப்படுத்தி ஓரம் கட்டுறாங்களோ, நம்மளை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்களோ, நம்மளை கேவலமா மதிக்க கூட மாட்டாங்களோ, அப்படிப்பட்டதான ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்க்க வரார். மதிப்பு குறைஞ்சதான ஆட்களை உயிர் தெழுந்த இயேசு பார்க்க வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு, வாழ்க, இனி நீ ஒழிய மாட்டாய். ஒழிக அப்படி சொல்லல, வாழ்க,
இனி வளர்ச்சி அடைவாய், இனி பெண்களை மதிக்கக்கூடிய காலம் வரப்போது பாரு. என்னங்க எப்படிங்க வரும் அப்படி கேட்டிருப்பாங்களா அவங்க? பெண்களை யூதர்கள் மதிப்பாங்களா? அது எப்படி மதிப்பாங்க? நீங்கள் தான் நான் உயிர் தெழுந்ததையே போய் சொல்ல போகிறீங்க. நான் உயிர் தெழுந்ததையே நீங்கள் தான் போய் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அவங்க நம்ப போகிறாங்க. அப்போ காலங்காலமாக என்ன பேசுவாங்க? ஸ்திரீகள் வந்து சொன்னாங்க, ஏசு உயிர் தெழுந்தா நாங்களும் போனோம். ஆமாம், உண்மை தான், அவங்க சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு அப்படி சொல்லி இனி ஸ்திரீகளை உயர்த்துவாங்க. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறார். மதிக்காதவங்களுக்கு மதிப்பை உண்டாக்கி வைத்தார் உயிர் தெழுந்த உடனே. மதிக்காதவங்களை மதிப்பை உண்டாக்கி தந்தார் உயிர் தெழுந்த உடனே. அப்போ இவங்க போய் தான் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துடைய கல்லறையில் நாங்கள் போய் பார்த்தோம், அவர் அங்கே இல்லை, அவர் அங்கே இல்லை, உயிர் தெழுந்தாலும் 2 பேர் பிரகாசமாக வந்து சொன்னாங்க, நீங்கள் வேணா போய் பாருங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் என்ன செய்தான்? யோவான் குடுக்குடுன்னு ஓடியாந்தான். பின்னால் பேதுரு வந்தான். யோவான் வந்து கல்லறை வாசல்லே இருந்துட்டான். பேதுரு உள்ளே போயிட்டான். உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்தான். இந்த பக்கம் சீலை தொழிகள் இருந்துச்சு. பிரியமானவர்களே, மரித்த உடனே ஒரே ஒரு துணியில் போட்டு சுத்த மாட்டாங்க. மேலெல்லாம் பூசி விட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை போடுவாங்க, மெல்லிய வஸ்திரம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் மோப்பு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே சுற்றுவாங்க. அதை சுற்றி தலையில் தனியாக சுற்றுவாங்க. அதனால தான் சீலை துணிகளும் தலையில் சுற்றி இருந்ததான துணி. இப்போ தலைமோட்டு துணியை மட்டும் அவர் மடித்து வச்சுட்டு போயிருந்தார். இந்த துணியெல்லாம் அப்படி கிடந்துச்சு. யோசித்து பாருங்க. இப்போ அந்த துணியை எடுத்தான், சுற்றி இருக்கிற துணியை பார்த்தான். அவனுக்கு தெரியும் அதெல்லாம் என்னன்ட்டு. அவன் போயிட்டான் வெளியே. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? மூணாவதா ஒரு ஆளை சந்திக்கிறார். ஏன் அவனை ஆண்டவர் சந்திச்சார்? ஏன்னா இவங்க எல்லாமே இப்போ இந்த ஸ்திரீகள் அவங்க இறுதி மனப்பக்குவம் எப்படி இருந்திருக்கும்? நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம போய் எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே. ஏன்னா அந்த கல்லலேருந்து ஓடும்போது பதட்டத்தில் தானே போகிறாங்க. இந்த பதட்டத்தில் போகும்போது அவங்களுடைய நிலவரம் என்னவா இருந்திருக்கும் யோசிப்பாங்க. நம்ம போய் சொன்னால் நம்மளை ஏற்கனவே மதிக்க மாட்டானுங்க. கல்லறையில் எதுவுமே கிடையாது காணோம் அப்படி சொன்னால் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்களே. அதனால தான் ஆண்டவரே வந்து வாழ்க, உன் பேச்சை நம்புவாங்க, தைரியமாக போய் சொல்லு அப்படி சொல்லி மாற்றி விட்டு அமிச்சார். மூணாவது யார் அவர் சந்திக்கிறார்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 4-5 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 4-5. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இப்போ ஆம்பளையில முதல் அவர் யாருக்கு தரிசனம்னா கேபானா யாரு? பேதுரு. கேபான்னா பாறை. அப்போ கேபாவுக்கு ஆண்டவர் தரிசனமானார். எதுக்கு அவனுக்கு தரிசனமானார்? அவன் இருதயத்தில் ஒரு காரியம் இருக்குது. அது என்ன? ஆண்டவரை புஷ்ணு வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவரை புஷ்ணு வந்த பேர் இவருக்கு மனசு ஏற்கனவே கஷ்டம். என்ன கஷ்டம்? ஏதேன் தோட்டத்தில் போய் அந்த கெட்சமனி தோட்டத்தில் போய் உட்காந்துட்டு ஆண்டவர் அழுது ஜெபம் பண்ணும்போது பிடிக்க வந்தாங்க பார்த்தீங்களா எல்லாரும். பிடிக்க வரும்போது அப்போ இவர் என்ன பண்ணார்? இவர் இடுப்பில் கத்தி வச்சுருந்தார். இவனோட சீசன் தானே, இவன் எது கத்தி வச்சுருந்தான்? ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் நம்ம எருசலேமுக்கு போகிறோம், அங்கே என்னை கொலை செய்வாங்க. அப்போ பேதுரு தானே சொன்னார், ஆண்டவரை வாயை மூடு, என்னத்துக்கு உங்களை கொலை செய்யணும்? அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. நீங்கள் ஏன் போய் அவங்கள்ட்ட மாட்டுறீங்க? அப்படியெல்லாம் மாட்டக்கூடாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொன்னா இல்லையா? ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? எனக்கு பின்னால் போ சாத்தானே, மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய் அப்படி சொன்னாங்கல்ல. மனுஷனுக்கு ஏற்றவைகளை என்ன சிந்திக்கிறாய்னா, கத்தி வச்சு அவங்களை வெட்டிட்டு ஓடிடுவோம் தப்பிச்சு. அதான் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறான். இவர் அப்பத்துலேருந்தே இடுப்பில் கத்தி சொறி வச்சிருந்தார். எப்போ நம்மளை கொலை செய்ய போகிறாங்க, மாட்ட போகிறாங்கன்னொன்னே இவரோடு சேர்த்து நம்மளையும் தானே காலி பண்ணுவாங்க. இவரை காலி பண்ணிட்டோம், நம்மளை காலி பண்ணும் போது நம்ம கத்தி காட்டி பயந்து மறுத்தி ஓடிடலாம் அப்படின்னு தான் இவர் வச்சிருப்பார் இடுப்பில். இப்போ அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னால் போ சாத்தானே, மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிற அப்படி சொல்லிட்டு கப்ச்சு பண்ணி பின்னால் போயிருப்பான். இப்போ இதுல இருந்தே அவர்கள் எருசலேமுக்குள்ள வந்து பஸ்கா ஆசரித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணிட்டு இப்போ கெட்சமனே தோட்டத்தில் போனாங்க. அங்கேயும் கத்தியோட தான் போனான். இப்போ அவரை பிடிக்க வரும்போது பிரதான ஆசாரனுடைய ஒரு சேவகன் மல்குஸ், அந்த மல்குஸ் அவன் தான் வரான், அவன் தான் எடு. வரும்போது இவன் என்ன பண்ணாரு? கத்தி எடுத்து அப்படி சீவினார், சராக் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இவர் ஏற்கனவே மீன் பிடிச்சி மீன் மேலே மீன் பாதிக்கப்படாமல் செதில் மட்டும் அழகாக சீவி எடுக்கிறவனுங்க தானே கத்தி வச்சுட்டு.
அதனால காதை மட்டும் சரக்குன்னு சீவி எடுத்துட்டான். காது அறந்து கீழே விழுந்துடுச்சு. ஆண்டவரத்தில், ஏய் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால் சவமம், பத்தியம் உள்ளு, பத்தி எதுக்கு எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. பாவி அவனை கழுத்தை வெட்டலான்னு பார்த்தா காது மட்டும் அறந்துட்டு விழுந்துடுச்சு. சீக்கிரமா மறுபடியும் இன்னொரு போடலான்னு பார்த்தா கத்தியை திட்டுறாரு இவரு. இவரை காப்பாற்றா தானே நான் அப்படி செய்கிறேன், இவர் என்ன கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படி சொல்லி கத்தி வச்சு அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், அவங்கள விட்டுருங்க தயவு செய்து. இப்போ யோசித்து பாருங்க, காது அறந்து கீழே விழுந்துடுச்சு. ஆண்டவர் அந்த இருட்டில் பந்தத்தெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அப்போ நான் நமக்கு லைட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. பந்தத்தெல்லாம் எடுத்துனா, பந்தத்தை காட்டுப்பா, பந்தத்தை காட்டுப்பா, ரத்தம் ஊற்றிட்டு கிடக்குதுப்பா, எங்கப்பா காது அப்படி தேடி இருப்பாரா? அதெல்லாம் தேடி இருக்க மாட்டார். ஆண்டவர் அவன் காதை பிடிச்சிட்டு பட்டயத்தை முறையில் போடுறா, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் சாவான்டா, இவனை ஏன்டா காதை வெட்டன்னு அவன் காதை பிடிச்சிட்டு எடுக்கும் போது காது முளைச்சிருக்கும். சிருஷ்டிகர்த்தர் விழுந்து போன காதை எடுத்து இப்படி வச்சுட்டு இருட்டில் வச்சு இப்படி மாற்றி வச்சுருந்தான்னா அவரு. அதனால காதை என்ன பண்ணாரு, சும்மா கையை வச்சார், காது முளைச்சிருச்சு. அவன் மேலெல்லாம் ரத்தம் ஊற்றிருக்கல, அப்படியே பிடிச்சின்னு வந்திருப்பான். இது என்ன நடந்துச்சு, இது என்ன நடந்துச்சு அப்படி சொல்லியிருப்பான். இப்போ ஆண்டவரை பிடிச்சின்னு போயிருந்தா கூட இவர் பின்னாலேயே போயிருப்பார். இவர் தானே எட்டு, பின்னாலேயே போயிருப்பார். அதை பார்த்துருப்பான், அவரை பார்த்துருப்பான். இவர் உண்மையாகவே கடவுளா, தப்பு பண்ணிட்டோமா, தப்பு பண்ணிட்டோமா, தப்பு பண்ணிட்டோமா. அவரை கொண்டு போய் கீழே அந்த அரண்மனை ஜெயிலில் வச்சுருப்பாங்க. இப்போ மேலே பிரதான ஆசாரியன் தானே இருப்பார், அண்ணா காய்பா. அண்ணா காய்பா கிட்ட போயிருப்பார். ஏய் என்ன போன காரியம் நடந்துச்சா? ம் 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 என்ன பேச்சு வந்திருக்காது. என்ன மேலே ரத்தம், என்ன ரத்தம் ஊற்றிருக்காள் காதை எடுத்து, என்ன மேலே ரத்தம் அடியில் தள்ளி நடந்துச்சா? வெட்டி இறக்கணும் முடிஞ்சுச்சா? வெட்டவங்களை நீ என்ன தூக்கிட்டு வந்தியா? என்ன மேலே சொல்கிறலாம் ரத்தம் ஊற்றி கிடந்து? ம் பிடிச்சிட்டு வரட்டா சொல்லியிருப்பான். ஒரு அதிசயம் நடந்தது நான் கூட சொல்ல முடியாது, சொன்னா இவனையும் முடிச்சு உள்ள போட்டுருவாங்க, நீயும் கல்லில் என்ன ஐடியான்ட்டு. அதனால போயிட்டு இருப்பான். யோசித்து பாருங்க. இப்போ இந்த கெத்செமனேலையும் இவர் திட்டு வாங்கிட்டார். யாரு? பேதுரு. திட்டு வாங்கிட்டு இப்போ அங்கேருந்து பிடிச்சிட்டு போனாங்க. அவரை விட்டாங்களா, அங்கங்கே சுற்றி ஜனங்க பின்னாலேயே வந்தார். ஜனங்க பின்னாலேயே. மற்ற சீசர்லாம் யாரும் வரல, இவர்கிட்ட தானே கத்தி இருக்குது. அதனால தைரியமாக வந்தார். தைரியமாக வந்து அப்படியே வந்த உடனே அங்கே குளிர் காய்ந்தது. ஏசு அங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க. இவரை வந்து கதப்பா உட்காந்துக்கிறார். இப்படியே பார்த்துன்னு வந்திருப்பார். அங்கே ஒரு பொம்பளை பார்த்துட்டான். ஏய் ஒன்று போன வாரம் தானே அவர் பக்கத்தில் பார்த்தேன், அவர் கூடிய ஒட்டிகிட்டு இருந்த நீ அங்கே வேற வந்த, இங்கே வேற வந்த, யாருமா நீ? வேலையை பாரு. யாரையே பார்த்துட்டு என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க, என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு போர்ச்சவர் வரான். ஏய் கண்டிப்பா சத்தியமாங்க அவன் எவனோ, அவனை எனக்கு தெரியாது, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படி இப்படின்னு சொல்லி சபிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குது. அவனா நானு, அவன் கூட நான் தெரிஞ்சா எதுக்கு நான் இங்கே வரணும், அப்படி இப்படி சொல்லி சபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியாத அவரு 3 முறை சேவலுக்கும் 2 தரம் மறுதளிப்பாங்க சொல்கிறேன். 2 தரம் சேவலுக்கும் போது 3 முறை மறுதளிப்பாரா? மறுதளிச்சிட்டார். சாமி சத்தியமா எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு. இப்போ ஏசு குறித்து திரும்பி பார்க்குறாரு. டே என் கூட தான்டா உட்காந்து சாப்பிட்டேன், பக்கத்துலேயே இருந்தியடா, எங்கெல்லாம் கூட்டு போகும்போது உன்னை தாண்டா நான் கூப்பிட்டு போனேன், பிரதானமாக வச்சுருந்தேனடா, உன் மாமியார் உடம்பு சரியில்லைன்னு பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போனியே, தொட்டு சுகமாக்கணே, நன்றி கெட்டவனே அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் திரும்பி அவனை பார்த்தாரு. ஆண்டவர் அவன் பார்த்த உடனே இருதயம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே, யார் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன் அப்படி சொன்னவன் தான். யாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன், உன்னோடு கூட மறிக்கிறதுக்கு நான் தயார், செத்து போவேன். ஆண்டவர் பார்த்துப்பார். நீ தானே செத்து போவேன்னு சொன்ன, நீ தானே சொன்ன செத்து போவேன்னு அப்படி சொல்லி பார்த்துருப்பாரு. வெளியே போய் அவன் மனம் கசந்து அழுதான். படிமா மத்தேயு 26 அதிகாரமா 26 25 75. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று. இல்ல வெளியே போய் அவன் மனம் கசந்து அழுதான். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். வெளியே போய் மனம் கசந்து அழுதான்.
அவனுக்கு ரொம்ப பாதிப்பு வந்துடுச்சு. ஏன்னா ஆண்டவர் பார்த்த பார்வை அந்த மாதிரி, ஆண்டவர் பார்த்த பார்வை அந்த மாதிரி. அப்போது உயிர் தெழுந்த இயேசு ஆண்டவர் உயிர் தெழுந்தாருன்னு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகிருக்கும். யோசித்து பாருங்க, உயிரோடு இருக்கும் போது ஒரு ஆளுக்கு முன்னாலேயே அவரு கூடிய சாப்பிட்டு, அவரு கூடிய இருந்து, அவரு கூடிய படுத்து, அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்து, அவரை பயங்கரமாக சொல்லி, அவரை உயர்த்தி பேசிட்டு, கடைசியில் அவர் ஆபத்தில் மாட்டிக்கிட்ட பிறகு சத்தியமா இந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது, அப்படி எப்படின்னு அவரு முன்னாலேயே சொல்லிட்டு நம்ம உயிர் காக்கிறதுக்காக சரி நம்மளை காப்பாற்றி விட்டாங்க. அவர் என்ன செய்தார்? எப்படியோ தப்பிச்சு அப்படியே சுத்திக்கிட்டு வராருன்னு வச்சுங்க. மறுபடியும் அவர் தப்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா எப்படி அவரை பார்ப்போம்? இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருன்னு ஸ்திரீகள் சொல்றாங்க. அப்போ பேதுருக்கு வந்திருக்கோம் பாருங்க பயம். நம்ம தானே தெரியாதுன்னு மறுதளிச்சோம். எந்த மூஞ்சை வச்சுட்டு அவரை போய் பார்ப்போம்? எப்படி அவர்கிட்ட போய் பேசுவோம்? ரபி அப்படின்னு சொல்றது கூட வாய் கூசுதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்றதான அந்த மனசாட்சி குத்திக்கிட்டு கிடக்குது அவனுக்கு. ஆண்டவருக்கு தெரியும் உயிர் தெழுந்த உடனேயும் பாவம் அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பான். என்னை நினச்சி ஒவ்வொரு நாளும் அவன் வேதனைப்பட்டு இருப்பான். என் தேவனை நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு. அதனால் அவனை சந்திக்க போனார் ஆண்டவர். அதனால தான் முதலாவது கேபாவை மற்ற அப்போஸ்தலர்களின் பிற்பாடு தான். அப்போ முதலாவது கேபாவை ஆண்டவர் சந்திக்க பண்ணது இந்த காரணம் தான். நீ தான்ப்பா எனக்கு அப்படி பண்ண, நான் உன்னை எதுவுமே தப்பாக நினைக்கவே இல்லை. நீ தான் என்னை திட்டின, நீ தான் என்னை பேசின, நான் உன்னை எதுவுமே தப்பாக நினைக்கல. உன் மேலே இன்னும் பாசம் வச்சிருக்கிறேன். உயிரோடு இருக்கும் போது எப்படி பாசம் வச்சிருந்தனோ அதே பாசம் இன்னமும் இருக்கு. அழுதுருப்பான், தாங்க முடிஞ்சிருக்காது. யோசித்து பாருங்க, அவன் ஆண்டவர் பார்த்ததுக்கே போய் வெளியே போய் அழுதான மனம் கசந்து. அப்போ ஆண்டவர் இப்படி வந்து சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் வா சாப்பிட போலாமா அப்படி சொல்லி கேட்டார். அவனுக்கு பேச்சு வந்துடுறாரு. சாப்பிட போகலான்னு போயிருப்பான். போயிட்டு சாப்பிட்டு இருந்த உடனேயும் ஆண்டவர் கேட்குறாரு, பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா? என் மேல் அன்பாக இருக்கிறாயா? ஆமாம் அன்பாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொன்னான். ரெண்டாவது வாட்டியும் கேட்குறாரு. ரெண்டாவது வாட்டியும் அன்பாக இருக்கிறேன் நான். ஏன்னா 3 முறை ஒரு மறுதளிச்சாரு. 3வது முறை கேட்குறாரு, என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறதை நீர் அறிவீர் அப்படி சொன்னேன். நான் நேசிக்கிறேன்னா இல்லையான்னு உமக்கு தெரியும். நான் ஒரு முறை தான் தப்பு பண்ணேன், ஒரு முறை தான். அதுவே மனசாட்சி வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இனிமே அப்படி கேட்காதீங்க, நீர் அதை அறிவீரே அப்படி சொன்னேன். என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படி சொன்னேன். யோசித்து பாருங்க, நீ தாண்டா பிரதானவன். யோசித்து பாருங்க, யாரு மறுதளிச்சு, யாரு தேவன் தெரியாமல், யாரு சின்ன கஷ்டங்களும் உபத்திரங்களும் வரும்போது கடவுளே கிடையாது, போய கடவுள் வேணாம் அப்படி இப்படி சொல்லிட்டு நீங்க தாறுமாறா கடவுளை திட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நினைச்சிங்க உங்களை பார்க்க தான் ஆண்டவர் வர. உயிர் தெழுந்த இயேசு யாரை பார்க்க வர்றாரு சொல்லுங்க? நான் பிறந்ததுலேருந்தே தூய்மையானவன், நான் யாரையும் பேசுனது கிடையாது, யாரையும் திட்டுனது கிடையாது, யாரையும் எதுவும் பேசுனது கிடையாது. ஆனால் திட்டினாலும் போயிடுவேன், நான் யாரையும் திரும்பி கூட பார்த்தது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு உங்களை இயேசு பார்க்க வர மாட்டார். தயவு செய்து ஏன் போயிடுங்க. நல்லவங்களை பார்க்க ஆண்டவர் வரல. அயோக்கியனையும் கெட்டவனையும் துர்மார்க்கணுமா நீ இருந்தீன்னா சந்தோஷப்படி, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்க்க வர்றார். கத்தி எடுத்துட்டு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க வர்றார் ஆண்டவர். எப்படிப்பட்டதான காரியம் பாருங்க. சத்தியமா தெரியாதுன்னு போய் சொன்னவங்கள இன்னைக்கு ஆண்டவர் பார்க்க வர்றார். இதுதான் கர்த்தருடைய சுபாவம். நம்முடைய சுபாவம் வேறங்க. நாமும் பயங்கரமா பரிசுத்தம் காட்டுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அப்படி ஆண்டவர் கிடையாது. அவர் வேற. பாவிகளே ரட்சிக்கத்தானே வந்தேன். உன்னை யார் இருந்தா எனக்கு தெரியுமே, நீ தான் எனக்கு வேணும் வா. அவங்களெல்லாம் கூப்பிட்டாக்கா நாங்கள் எதுவும் தப்பும் செய்யலை அப்படின்னு தப்பு செய்கிறவங்களெல்லாம் போட்டு வாட்டி வதக்கி எடுத்து இன்னும் கொஞ்சம் பாதாளத்தை தள்ளிடுவாங்க. அதனால தப்பு செய்த நீ தான் எனக்கு வேணும், நீ தான் தப்பு செய்கிறவங்களை காப்பாற்ற முடியும். நானே பயங்கரமான தப்பு செய்தவன் தான், வா உன்னையும் ஆண்டவர் ரட்சிப்பார் அப்படி சொல்லுவேன். எந்த தப்பும் செய்யாம, எந்த தவறும் செய்யாம, எந்த காரியமும் செய்யாம நான் வந்தேன்னா கொம்பு முளைச்சிட்டோம். எவனும் தப்பு செய்யக்கூடாது, யார் தப்பு செய்தாலும் நரகம் 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 அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் நரகத்தை ஆண்டவர். அதனால பவுல் அதனால சொல்றான், நான் பாவிகளிலே பிரதானமான பாவி, உலகத்திலேயே பாவியில பிரதானமான பாவி. ஆனா என்னை என் தேவன் சந்தித்தார். அதாங்க உண்மை. அப்படிப்பட்டவங்க நிறைய பேரை உள்ள கொண்டு வந்துருவாங்க, நிறைய பேரை காப்பாற்றி விட்டுருவாங்க. இல்லைன்னா தப்பு அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வெள்ளை சிங்காசனத்தில் உட்காந்துருப்போம். நம்ம வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு மட்டும்தான்.
இறக்கமே கிடையாது. ஆனால் நியாய சிங்காசனம்னு ஒன்று இருக்குது. அது நியாயமாய் அவங்களுக்கு இது காரியத்தை கொடுத்து தீர்ப்பு செய்வாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நியாய சிங்காசனத்தில் தான் உட்காந்துக்கிறார். வெள்ளை சிங்காசனத்துக்கு ஒன்றும் போகல. நம்ம போய் வெள்ளை சிங்காசனத்தில் உட்காந்துடக்கூடாது. யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தப்பு செய்தாலும் என்ன தான் பண்ணாலும் இறங்குங்க. நீங்கள் இறங்கினா கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். நீங்கள் மனதுருகுனா கர்த்தர் உங்களுக்கு மனதுருகுவார். நீங்கள் மன்னித்தால் நீங்கள் மன்னிப்பை பெறுவீர்கள். நாம் எதை செய்கிறோமோ அதை எனக்கு திருப்பி செய்யப்படும். அதுதான் நாம் செய்கிறதான காரியத்தை திருப்பி நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த அனுபவம் இருந்துச்சுன்னாக்கா யாரையும் நாம் தள்ள மாட்டோம், யாரையும் கேவலமாய் பார்க்க மாட்டோம், யாரையும் வித்தியாசமாக நினைக்க மாட்டோம். எல்லாம் என் குடும்பம், எல்லாம் என் சகோதரர்கள், எல்லாம் என் சகோதரிகள், அந்த மாதிரி வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படி சொன்னாக்கா இயேசு கிறிஸ்து என்னை பார்க்க வருவார். நானே சரியில்லையே ஆண்டவரே, அவங்கள போய் நான் எப்படி திருத்துறது? என் ஜீவியமே வித்தியாசமாக இருக்க, நான் அவங்கள போய் எப்படி திருத்துறது? என்ன சரிப்படுத்து அப்படி சொல்லும் போது கர்த்தர் வந்துடுவார் என்ன பார்க்க. அதனால் யார் இன்றைக்கு சரியான நிலவரத்தில் இல்லாமல் இருக்கிறீங்களோ உங்களை பார்க்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரார். உயிர் தெரிந்து உங்களை ஸ்பெஷலாக பார்க்க வருவார். அடுத்தது யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாரத்தின் முதலாம் நாள் சீசர்கள்லாம் ஒளிஞ்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. பயத்தில் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. பூட்டுற வீடு திறந்தா எவனா ரோமாபுரிக்காரன் வந்துடுவான். எதனா யாருன்னா டம்முன்னு தட்டினா கூட ஐயோ எவனோ வந்துட்டான் பயந்துருவாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாவம், அவங்க உள்ள ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. கதவை தட்டி திறக்க வச்சோம்னா அவங்க பயந்துருவாங்க. அதனால நான் என்ன செய்வேன்? கதவை தட்ட மாட்டேன், கதவை திறக்க மாட்டேன். பயப்படுறவங்கள இன்னும் பயமுறுத்த மாட்டேன். பூட்டின வீட்டுக்குள்ள சல்லுன்னு உள்ள போயிடலாம் அப்படி சொல்லிட்டு சரக்குன்னு உள்ள வந்துட்டார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பூட்டி இருந்த வீட்டை திறக்காம சரக்குன்னு உள்ள வந்துட்டார். உள்ள வந்து சொல்றாரு, ஹாய் உங்களுக்கு சமாதானம் அப்படி சொன்னார். இப்படி பார்க்குறாங்கல்லாம், என்னடா பேயை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? ஒரு ஆவிக்கு இருக்கிற மாதிரி சரீரமும் எலும்பும் இருக்காத பாரு, ஆவிக்கு இருக்காது தானே? வாங்க தொட்டு பாருங்க, என்ன பாருங்க, தொட்டு பாருங்க, மீன் எதனா கொடுங்க சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னாரு. சாப்பிட்றதுக்கு எதுனா கொடுங்க, நான் சாப்பிட்டு காட்டுறேன், நம்புங்கடா நான் உயிரோடு வந்திருக்கிறேன் அப்படி சொன்னார். இப்போ 11 பேரில் ஒருத்தன் யூதாஸ் காரியர் செத்து போயிட்டான். எத்தனை பேர் அங்கே இருந்தாங்க? 10 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் இல்லை. அவர் யாரு? தீத்து என்னப்படுகிற தோமா. அவர் என்ன பண்ணாரு? ரோடாக அலைஞ்சிட்டு கிடக்கிறார். அவர் பெரிய ஆள், அவருக்கு எல்லா ஆட்களையும் தெரியுமா. தோமாவுடைய சரித்திரத்தை படித்தா அவரை மாதிரி ஸ்பெஷாலிட்டி யாரும் கிடையாது. அவர் பல தச்சர் வேலை செய்கிறவர். அதனால் பெரிய பெரிய அரண்மனையில் இருக்கிற ஆட்கள்லாம் அவருக்கு தெரியுமா. அதனால் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அவனை தீர்வு போயிட்டான். நான் அதை போய் எப்படியாவது வாங்காமல் விட மாட்டேன் அப்படி சொல்லி வெளியே தெரிஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ இந்த 10 பேரும் உள்ள இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த பாவி வேற வேண்டாம் நான் தோணும் சரியானும் எங்கன்னா நம்ம கூட இருந்திருக்கான்ல, வெளியே போய் தெரியலாம், எவனா அவனை புஷ்டான்னா 4 கும்மாங்குத்து குத்துனான்னு நம்மள கூட காட்டி கொடுத்துருவானே, இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவானுங்களே, இவன் ஏன்டா போனான் எங்கடா போனான் அப்படி சொல்லிட்டு தேடிட்டு ஊர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ இந்த 10 பேர் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களுக்கு சமாதானம் எல்லாம் பார்த்தா ஆண்டவரே உண்மையாக உயிர் தந்துட்டார் அப்படி சொல்லிட்டு வெளியிட்டாங்க. இப்போ தோமா கத்துறார், டலக்கன் யாரு அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்களே, நான் தான் தீத்து, திறங்கடா கதவை அப்படி சொல்லியிருப்பார். திறந்த உடனே தோமா எங்கடா போனேன்? இப்போதான் ஆண்டவர் வந்தாரு. ஆண்டவர் வந்தாரு பொய் சொல்லாத, இல்லை ஆண்டவர் வந்தாரு, நாங்க பார்த்தோம். நான் அங்கங்க வெளியே போய் அங்கே மாட்டிக்க போறேன் தானே அப்படி சொல்றீங்க? நான் நம்ப மாட்டேன். பேதுரு சொல்றான், தோமாவே நம்புடா, ஆண்டவர் வந்தாரு சொல்றான். இல்லை அவர் வந்தா தானே. தோமா நம்ம நினைக்கிறோம் இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினச்சிட்டான். அப்படியா? மறுபடியும் நான் இருக்கும்போது வரட்டும், விரலில் கையை விட்டு பார்ப்பேன், அப்புறம் கையில் விரலை விட்டு பார்க்குறேன், விழாவில் கையை விடுவேன். ஏன்னா ஈட்டி போயிருக்குல்ல, கையை விட்டு பார்க்குறேன், அப்புறம் நம்புறேன் போ அப்படி சொல்லிட்டான். நடப்பாவி 10 பேர் சொல்கிறோம், நீங்கள் நம்ப மாட்டேற. நம்ப முடியாது. நம்மளுக்கும் கூட தோமா ஆவிதான். ஏன்னா தோமா தானே இங்கே வந்தார் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு தோமா தானே வந்தார். அவன் ஆவிதான் நமக்கு இருக்கும். நம்ம எல்லாமே
நம்புங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குறார். அது எங்கே ஆக்க போகிறார்? என்னை வந்து ஆண்டவர் தொடணும், தொடணும். அப்படி தொட்டாதான் யாரும் என்னை தொட்டு போனாங்க அப்படி சொல்லிட்டு அப்பதான் நம்புவோம். நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கும்போது எங்கள் சித்தப்பா வீட்டில் நான் இருந்தேன். அது ஒரு காலி ரூம். அங்கே ஒரு முனி இருந்துச்சு. நம்ம படுத்திருந்த போது கோலி டலக்கு டலக்கு டலக்குன்னு அந்த சிமெண்ட்டில் போடுறோம். நம்ம பாக்கெட்டில் தான் கோலி விளையாடுறதுருக்கோமே. என்னடா அது பாக்கெட்டில் வந்து வச்சானே எழுந்து தடவிட்டு இருப்போம். இருக்காது. எங்கள் சுற்றி அது ரூமில் தனியாக படுக்காது அப்படி சொல்லியிருக்கு. நான் போய் அங்கே தனியாக படுத்துருக்குறேன். எங்கள் சித்தப்பா தச்சரோட செய்வார். பெஞ்சு அதில் இல்லை, சவுண்ட் வருது. சராக் 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 சராக்குன்னு வருது வெளியே. என்னடா சராக் சராக்? எழும்பி உட்காந்துக்கிட்டேன். நம்ம தான் இந்து ஆச்சே. ஐயோ கடவுளே, யாராவது இந்த காப்பாற்றுங்க சொல்லிருக்கும் போது யாரோ இப்படி தடவிட்டு போனேன். என்ன அவ்வளோதான். நான் கதவை டமால்னு திறந்து வெளியே வரும்போது அப்போ தான் நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு எங்கள் மாமாவும் சித்த போகிறோம் அப்படின்னு கத்திட்டாங்க. இந்த உணர்வு தடவுனா தான் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி தோமா சொல்கிறான், கையை உள்ளே விட்டு வல்லாவுக்குள்ளே விட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன தெரியும் பண்ணாரு, அவனுக்காக 8 நாள் கழிச்சு வந்தாராம். 8 நாள் கழிச்சு. யோவான் 20வது அதிகாரம் 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். மறுபடியும் தோமாவை தோமாவுக்கு நிரூபிக்கிறதுக்காக உள்ள வந்தார். உள்ள வந்து வந்த உடனே உங்களுக்கு சமாதானம் சொல்லி எடுத்த உடனே யாரு கூப்பிடாரு பாருங்க, தோமாவே நீ தானடா சொன்ன, என்னை பார்த்தா இதோ கையில் விரல போடுவேன், விழாவில் கையை போடுவேன்னு, சீக்கிரம் சீக்கிரம் இதோ போடு போடு. அப்போ வந்திருப்பான். தோமா எங்க இருக்குது அந்த ஓட்டை அப்படின்னு சொல்லி வந்திருப்பான். வந்த உடனே ஆண்டவர் தூக்கி அமைச்சனே, ஆண்டவரே என் தேவனே, அத்தோட மூச்சு நின்று போச்சு. ஆண்டவரே தேவனே, நான் உன்னை போய் சந்தேகப்பட்டேனே, நான் உன்னை போய் சந்தேகப்பட்டுட்டேனே அப்படி சொல்லி கதறினான். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இருறா, ஏன்டா இப்படி இருக்கிற, நீ தான் பார்த்தா தானே விசுவாசிப்பே. ஏன்டா அவங்க எத்தனை பேர் சொல்றாங்க, 10 பேர் சேர்ந்து சொல்றாங்க, அப்போ கூட உனக்கு விசுவாசமே இல்லையே. விசுவாசி, நீ 10 பேர் விசுவாசிக்கிற, ஆனா காணாமல் விசுவாசிக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க உன்னை பார்க்கலும் பாக்கியவான்கள் அப்படி சொன்னாங்க. அதான் மெயின். நாமெல்லாம் தோமாவை பார்க்கல ஆண்டவரை. அவர் உயிர் தெழுந்தார்னு வேதத்தில் பார்க்குறோம், நம்புகிறோம். ஆமாம், உண்மையாக ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அப்போ நீங்கள் யாராக இருப்பீங்க பரலோகத்தில்? தோமாவும் கூட ஸ்பெஷலிட்டியாக நீங்கள் இருப்பீங்க. தோமா நம்மளை பார்ப்பார், நம்மளுக்கு மேலே போயிட்டான், நான் கூடிய இந்த ஆண்டவர் கூட நம்மளை கீழே வச்சுருக்காங்க, நான் ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க அப்படின்னு. காரணம் என்ன? அவன் பார்த்து தான் விசுவாசித்தான், நாம் பார்க்காமையே விசுவாசிக்கிறோம். படிமா அந்த வசனத்தை, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாது விசுவாசிக்கிறவர்கள் உன்னை பார்க்கலும் மேன்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அதற்கு 29. அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாமெல்லாம் உண்மையாவே பாக்கியவான்கள் தான். ஆனா சில விஷயங்கள்ல நாம கூட என்ன நினைக்கிறோம், நடந்து காட்டுங்க, நடத்துங்க நடத்துங்க அப்படி சொல்றோம். தோமா அந்த சவுதி அரேபியா கப்பல் வழியா வந்து கீரங்கனூருக்கு வந்தானான். கீரங்கனூருக்கு வந்துட்டு அவன் என்ன செய்தான், அப்படியே நடந்து வரான். நடந்து வரும்போது அவன் நிறைய அற்புதம் செய்தான். இந்த இந்தியாவுக்குள்ளே வந்து அந்த கீரங்கனூர் வழி அந்த இதுக்குள்ளே வரும்போது அங்கே கந்தப்பா அப்படி சொல்லி ஒரு ராஜா இருந்தாராம், சோழ பெருமாள். கந்தப்பா மயிலாப்பூர் ஆண்டவன். சோழ பெருமாள் அவருக்கு அப்போ தான் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் நடக்கும்போது இவர் வந்துட்டார். வந்த உடனேயும் அதான் கதைக்களியெல்லாம் போட்டு ஆடிட்டு அப்படியே கத்தன்னு போவாங்களே, இவரும் அந்த அதுக்குள்ளேயே சேர்ந்து அரண்மனைக்குள்ளே பூந்துட்டார். இவர் வித்தியாசமாக இருக்கிறார். அப்போது இவர் வாய் சும்மா இருந்திருக்காது இல்லையா, யாருக்கிட்டையாவது போய் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கணுமே. என்னங்க அவன் ஒரு யூதன் தானேங்க, கேரளாவில் மலையாளம் தானே பேசுவாங்க, அப்படி அவர் சொன்னது எப்படி மலையாளிக்கு புரியும்? இல்லை, அந்த காலத்தில் கிரேக்க மொழி முழு சர்வதேசத்துலேயும் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து இருந்த மரித்த நாளில் அலெக்சாண்டருடைய கிரேக்க மொழி, வீட்டில் சொந்த மொழி பேசிக்கலாம், வெளியே கிரேக்க மொழி, எழுது படிப்பு எல்லாமே கிரேக்க மொழியாக இருந்துச்சு. இப்போ எப்படி ஆங்கிலம் இருக்குதோ அப்போது சர்வதேச மொழி முதல் கிரேக்க மொழி தான் இருந்துச்சு. அப்போ முழு உலகத்துக்கும் சீசர்கள் போய் ஊழியம் செய்யறதுக்கு அதுதான் லெகுவாக இருந்துச்சு.
கிரேக்க மொழி. அதனால தான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதினாங்க. பழைய ஏற்பாடு மட்டும்தான் எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. அப்போ முழு உலகத்துக்கும் கிரேக்க மொழி இருந்ததுனால யார்கிட்ட ஒன்றா போய் பேசலாம், எல்லாருக்கும் புரியும். இப்போ இவர் வந்து என்ன செய்தார், ஆண்டவரை பற்றி பேசினார். பேசும்போது ஒருத்தன் என்ன பண்ணான், ஓங்கி கணத்தில் அரைஞ்சான் தோமாவை. அவன் என்ன பண்ணான், கர்த்தர் நீதி செய்வார்னு போயிட்டான். 3 நாள் கழிச்சு, மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு ராஜா கொள்ளு மண்டபத்தில் என்ன செய்கிறார், சேரில் உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ ஒரு நாய் ஒருத்தன் மனுஷனுடைய கையை கவி கொண்டு வந்து கொள்ளு மண்டபத்தில் போட்டு போயிடுச்சு. என்னடா அது, நாய் கையை கொண்டு வந்து கவி போட்டு போகுது அப்படி சொன்ன உடனேயும் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, ஐயா என்னமோ நடந்துக்க. நாய் பின்னாலேயே ஓடினாங்க. நாய் பின்னாலேயே ஓடினாக்கா ஒருத்தனை புளி அடித்து சின்ன பின்னமாக ஆக்கி வச்சிருக்கு. அதுலேருந்து தான் துண்டு நாய் கையை தூக்கிட்டு வந்துடும். இப்போ அதை தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து யாருன்னு பார்த்தா, 3 நாளைக்கு முன்னே உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஒருத்தன் ஒரு சாமியார் வந்ததுனால யூதா தேசத்துலேருந்து அவனை போட்டு அடிச்சு விட்டானுங்க. அவரை கர்த்தர் நீதி செய்வார்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் தான் எங்கே அந்த ஆள், அவர் எங்கே தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வாங்கன்னு அவரை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தோடனே யாருப்பா நீ, பாரு நீ சொன்ன மாதிரி உனக்கு ஏதோ நடந்திருக்கு, என்ன ஆச்சு, நீ யார், எப்படிப்பட்டவனு கேட்டா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு அந்த கையை வாங்கி என்ன பண்ணான்னா, ஆண்டவரே இந்த மனுஷன் எழுப்பு அப்படி சொல்லி அந்த கையை உரிய இடத்துல வச்ச உடனே கை ஒட்டிக்கிச்சான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அவர் உயிரோடு எழும்பிட்டாராம். முதல் இந்தியாவுக்குள்ள நடந்த அற்புதம் எங்கே நடக்குதுன்னா, இந்த சோழ பெருமாளுடைய அரண்மனைக்குள்ள. அதை பார்த்து பிரமிச்சு போய் அவர் ரட்சிக்கப்பட்டாராம். யாரு, சோழ பெருமாள். கிபி 52 நடந்த கதை இது. கிபி 52 72 வரைக்கும் தோமா இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊழியம் செய்தார். 72 தான் அவர் கொலை பண்ணுறாங்க. 20 வருஷம் அவர் அங்கே இருந்து பல்லாவரம் மலையிலிருந்து அந்த பீச் வழியாக போய் சாந்தோம் சர்ச்சில் போய் விழுந்து சாவறார். அங்கே தான் சாவறார், ஈட்டியை குத்திட்டாங்க. இப்போது அவர் இந்த மாதிரி ஆச்சு. அப்போ கொஞ்சம் பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டாங்களாம். முதல் ரட்சிக்கப்பட்டது இந்த இந்தியாவுக்குள்ள யாரு, ராஜா, ஒரு ராஜா, அப்புறம் அவங்க பிள்ளைங்க, அதுக்கப்புறமா பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்கிறாங்க, கிறிஸ்தவன் ஆயிட்டாக்கா அது என்னது தாழ்ந்த ஜாதி, கிறிஸ்தவனானா தாழ்ந்த ஜாதி அப்படி சொல்கிறாங்களே. இந்தியாவுக்குள்ள முதல் ரட்சிக்கப்பட்டவன்னு ஒரு பெரிய சத்திரியன், அவங்க ராஜா, அதுக்கப்புறம் மந்திரி, அவங்க கூட சேர்ந்தவர்கள், சாதாரணமான நாட்களில் ரட்சிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் அவர் என்ன செய்தார், அங்கேருந்து வாமனா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாராம், திருச்சூர் பக்கத்தில். அந்த இடத்துல வரும்போது நங்கூதிரி பிராமணர்கள் இருந்தாங்களாம். அவங்க யாரு, வேதத்தை சொல்லி கொடுக்குறவங்க. அவங்க குளிச்சுட்டு இருந்தாங்களாம். தண்ணி எடுத்து குளிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. அதாவது பிராப்தனான ஸ்லோகம். ஸ்நானம் பண்ணும்போது ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. தண்ணி அள்ளி பாவோகம் பாவ கர்மோகம் பாவ கண்மோகம் பாவாத்மா பாவ சம்பவா ஹரிகரே சர்வ பாவ ஹரிகரேன்னு சொல்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எடுத்து விடுவாங்க. நாங்கள் பிறப்பில் பாவம் செய்திருக்கிறோம், பாவத்தில் நிலச்சிருக்கிறோம், பாவத்திலேயே செய்துட்டு இருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுங்க, எங்கள் பாவத்தெல்லாம் மன்னிங்க சர்வ பாவ அறிகரே அப்படி சொல்கிறதால எங்கள் சர்வ பாவத்தையும் நீக்கி எங்களை சுத்தமாக்கும் அப்படி சொல்லி தான் அந்த மந்திரத்தை சொல்லி குளிப்பாங்களாம். இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தோமா வந்தாரான். என்ன பண்ணுறீங்க, அக்னி பகவானுக்கு நாங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இப்படி தண்ணி அள்ளி ஊற்றுறீங்களே, மேலே போகட்டுமே அப்படி சொன்னானா. அதே எப்படி போவோம் அப்படி சொல்லி பண்ணி அள்ளி மந்திரம் சொல்லி ஊட்டுறோம். போவே இல்லையா, கொஞ்சம் வாங்க இப்படி வாங்க மேலே ஏறுங்க அப்படி சொன்னாங்க. மேலே ஏறினாங்களாம். ஏறின போது இவர் என்ன பண்ணாராம், கீழே இறங்கி கொஞ்சம் தண்ணி அள்ளி, ஆண்டவரே இந்த இந்தியாவில் இருக்கிற ஜனங்க அற்புதம் அடையாளம் பார்க்கலன்னா ரட்சிக்கப்பட மாட்டாங்க, நான் அள்ளி ஊற்றுற தண்ணி அப்படியே மேலே நிறுத்தி இயேசு நாமத்தில் நின்று போச்சான் அப்படியே தண்ணி. 2வது ஒரு அற்புதம், அவன் ஒரு மண்ணுலேருந்து ஒரு கொஞ்சம் தரையிலேருந்து மண்ணாலனா எப்படி குழியாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த தண்ணியிலையும் குழியாக இருந்துச்சான். மேலே போனதானே அந்த தண்ணி அப்படியே தெர போல நின்று கடைசியில் பூக்களம் மாதிரி விழுந்துச்சான். இந்த 12 நங்கூதிரி பிராமணர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களாம். இந்த தெய்வம் தான் எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்கள ரட்சிப்பில் கொண்டு வந்த பிறகு தான் அப்படியே எங்கே வந்தார், மயிலாப்பூருக்கு வந்தார். மயிலாப்பூருக்கு வந்தாக்கா அங்கே தான் கந்தப்பா அப்படின்ற ஒரு ராஜா அரசாண்டிருக்கார். அவர் என்ன பண்ணார், அரசாட்சி செய்துட்டு இருக்கும் போது அந்த மெரினா பீச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கமாக சாந்தம் சர்ச் பீச்சில் ஒரு பெரிய தேக்கு மரம் மிதக்கிட்டு வருதான். அந்த ஆளுங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, மீன் பிடிக்க போகிறவங்களாம் பயங்கரமான ஒரு தேக்கு மரம் வந்துட்டு இருக்குது, எங்கேருந்தோ மிதக்கிட்டு அதை கொண்டாந்து அரண்மனை முழுதும் மாளிகை மாதிரி வீட்டில் கட்டிக்கலாம், அதை கட்டிக்கலாம், ஜன்னல் கட்டிக்கலாம் அப்படி சொன்னாங்க. கதவு ஜன்னல்லாம் செய்தலான்னு ராஜாவுக்கு ஆசை காட்டி விட்டோனையும் அந்த தேக்கு மரத்தை பிடிச்சி வலிச்சுட்டு வாங்கடா அப்படி சொல்லிட்டாங்க. தேக்கு மரத்தை வலிச்சுட்டு வந்து மண்ணில் சொருவிட்டாங்களாம். இழுத்து பார்த்தா வரல. ஏனையை விட்டு இழுடா அப்படி சொன்னாங்களாம். ஏனையை விட்டு இழுத்தாலும் வரலையா.
அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தோமாவை கூப்பிட்டு வந்தாங்களாம். ஒரு சாமியார் வந்திருக்கான், அந்த ஆள் கூப்பிட்டு வந்து அற்புதம் செய்கிறான், பயங்கரமான அற்புதம் செய்கிறான், கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் கந்தப்பா ராஜா கிட்ட வந்து நிற்கிறார். இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்துச்சு, மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவர் போனாராம், ஜெபம் பண்ணாராம். இவருடைய இடுப்பில் ஒரு கட்டி வச்சிருப்பல கச்சை மாதிரி, அதை எடுத்து அதோடைய கலையில் கட்டி 2 பேரை கூப்பிட்டு இழுங்கடா அப்படி சொன்னார். 2 பேர் இழுத்தாலும் சரசரன்னு வெளியே வந்துச்சு. இந்த அதிசயத்தை பார்த்து தான் கந்தப்பா ராஜா என்ன செய்தாராம், மயிலாப்பூரில் ரட்சிக்கப்பட்டாராம். என் மகனுக்கு இந்த வேதத்தை சொல்லிக் கொடு அப்படி சொல்லி. இதெல்லாம் நடக்கும்போது தான் இந்த ஊரில் இருந்ததான பிராமின்ஸ்கள் போராமைப்பட்டு அவர் என்ன செய்தாங்களாம், ஈட்டினால் குத்துனாங்க. ஈட்டினால் குத்துனா அவர் அப்படியே சைதாப்பட்ட வழியாக வந்து கிண்டி, சைதாப்பட்ட வழியாக மவுண்ட் ரோடு வழியாக வந்தாராம். 1000 லைட் மவுண்ட் ரோடு வழியாக வந்து சாந்தோம் சர்ச்சில் போய் அங்கே போய் விழுந்தாராம். அதனால தான் அங்கே சர்ச்சு கட்டிச்சிருக்காங்க. மவுண்ட் ரோடு கிடையாது அது, அந்த பிற்காலத்தில் மவுண்ட் ரோடு இப்போ அண்ணா சாலை ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னே சென்ட் மவுண்ட் ரோடு, சென்ட் தாமஸ் ரோடு. அது சென்ட் தாமஸ் ரோடு தான் தாமஸ் போய் மவுண்ட் ரோடு ஆகிடுச்சு. சென்ட் தாமஸ் ரோடு அந்த வழியாக அவர் நடந்து போனாராம். எனக்கு ரட்சிக்கப்பட்டு பைபிள்லாம் கையில் எடுத்து பெருத்தான். ஐயோ, பரிசுத்தவான்கள் நடந்ததான இந்த ரோட்டில் நான் நிறைய முறை நடந்திருக்கேன். அங்கே தானே வேலை செய்திருந்தேன். கடைக்கு போனோன்னா அந்த வழி அந்த ரோட்டில் தான் போய் கிராஸ் பண்ணி போய் எதெல்லாம் வாங்கிட்டு வரணும். எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ரோட்டில் தானே நான் 1000 முறை நடந்திருக்கேன். 1000 முறை, 1,00,000 முறை நடந்திருக்கேன். 12 வருஷம் வேலை செய்திருந்தேன் மெக்கானிக் செட்டில். அப்போ அங்கே தானே போயிட்டு வரணும். எவ்வளோ வருஷம் நடந்தணும். இந்த வழியில் தானே பரிசுத்தவான் நடந்தார். அவர் ரத்தம் இந்த தெருவில் இந்த ரோட்டில் தானே சிந்திருக்கு. சந்தோஷம். எனக்கு அங்கே இருக்கிற வரைக்கும் அது தெரியல, ரட்சிக்கப்பட்ட பேர் தான் தெரியுது. கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்தார், உயிர் திறந்தார். நமக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வார்த்தையில் நம்புனா பாக்கியவான்கள் நம்பும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பார்த்து நீ விசுவாசிக்கிற, காணாத விசுவாசிக்கிற பாக்கியவான்கள். நம்ம நடக்குதோ இல்லையோ நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நடந்திருக்கும் நீ விசுவாசி. அந்த விசுவாசத்தின்படி உனக்கு நடக்கும். விசுவாசம் இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல நீ விசுவாசம் இல்லையா, நான் வந்து உனக்கு காட்டுறேன், என்னை காட்டுறேன் உனக்கு. விசுவாச ஜீவியமே இல்லாத இருக்கிறதான்னு நம்மளை பார்க்க ஆண்டவர் வருவாருங்க. நம்மளை ரட்சிக்க ஆண்டவர் வருவார், கண்டிப்பாக வருவார். உயிர் திறந்தவர் இப்படிப்பட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கிற இடத்துல வருவார். சின்ன சின்ன குறைகள், நான் ரொம்ப பர்ஃபெக்டானவங்க இல்லை, எந்தெல்லாம் குறைகள் இருக்குதோ அவங்கள வருவார். சரி, தோமாவை பார்த்து முடிச்சார். உயிர் திறந்த அப்புறமா தோமாவை பார்த்து முடிச்சார். அதுக்கப்புறமா 2 பேரை போய் சந்திச்சார். அவங்க யாரு, லூக்கா 24வது அதிகாரத்தில் வரும்போது எம்மாவூர் சீசர்கள். அவங்க யாரு, எம்மாவூர் சீசர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, எருசலேமில் இருந்து அவனை பிடிச்சிடுவான். அந்த 2 சீசர்களும் இந்த 12 பேர் அவங்க கிடையாது. இந்த 12 பேரில் 2 பேர் கிடையாது. அதில் ஒருத்தன் சேர்த்துட்டான் 11 பேர், அதில் 2 பேர் கிடையாது. இவங்க தனி. ஆண்டவருக்கு வந்து 12 பேர் இருந்தாங்க, அப்புறம் 70 பேர் இருந்தாங்க. 12 பேர் அப்போஸ்தலர், 70 பேர் சீசர்கள். அவங்களே 2 பேரை ஆண்டவர் அனுப்பினார். அந்த 70 பேரில் 2 பேர் தான் இவங்க. அதில் யாரு, நிறைய பேர் ஆண்டவருக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவங்களாம் இருந்தாங்க. ஆனால் 2 பேர் சீசர்கள் எம்மா ஊருக்கு போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. எம்மா ஊர் அப்படி சொன்ன என்ன, எருசலேமிலேருந்து 12 கிலோமீட்டர் தாழ்வாக இறங்கணும். 12 கிலோமீட்டர் தாழ்வாக இறங்கணும் மலை மேலேருந்து. அப்போ இறங்குறது ஈஸி. இவங்க ஏன் அங்கேருந்து கலிலேயா அந்த பக்கம் இருக்குது, கலிலேயா இந்த யூதேயா தேசத்துலேருந்து அந்த பக்கம் போகணும். இவங்க அங்கே போகாமல் கலிலேயா கூட போகல, கலிலேயா இருந்து இந்த பக்கம் வராங்க. ஏன் கலிலேயாவுக்கு போகல, அங்கே போனாலும் கர்த்தர் அங்கே தான் அதிகமான ஊழியம் செய்தார். அதிகமாக கர்த்தர் கூட நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எவனா காட்டி கொடுத்துருவோம், நம்மளை எவனா காட்டி கொடுத்துருவான். அதனால என்ன பண்ணுவாங்க, அங்கேயும் போவானா. இங்கே இருந்தாலும் ஆபத்து தான். இங்கே இருந்து இப்படியே இறங்கி கீழே போய் அந்த லாஸ்ட்டுக்கு போயிடுவோம். அது எப்படிப்பட்ட இடம், எல்லாம் ஜனங்க வந்து சேர்ற இடம், டூரிஸ்ட் பிளேஸ். அங்கே என்ன இருந்துச்சா, வெது வெதுப்பான தண்ணி ஊற்று இருக்கான். வெது வெதுப்பான, அதாவது ரொம்ப சூடாகவும் இருக்காது, ரொம்ப சில்லுன்னு இருக்காது, வெது வெதுப்பான தண்ணி, வெந்நீர் ஊற்று. அதனால தான் அது எம்மா ஊர். வெந்நீர் ஊற்று அங்கே இருந்துச்சா. அப்போ அங்கே போகிறவங்க எதுக்கு போவாங்க, குளிக்க போவாங்க. ஜாலியாக வெந்நீர் ஊற்றாச்சே, குளிக்க போவாங்க. அந்த மாதிரி நிறைய ஊர்ல இருந்து அங்கே வர்றதுனால அங்கே போனால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் கட்டன்னு இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது கர்த்தர் அவங்க கூட பேசிட்டு வர்றார். இவங்களும் பதட்டமாக வரும்போது அவங்க சொல்கிறாங்க, என்ன பேசிட்டு போகிறீங்க, என்னையா யார் நீ? அப்போ அந்த டூரிஸ்ட் பிளேஸ் தானே அந்த போகிற இடம், அதனால தான் நீங்கள் யார், எந்த ஊர், உங்களுக்கு இனிமேல் இது வரைக்கும் நடந்தது தெரியாதா? உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், இப்படி ஒருத்தரை போட்டு சிலுவையில் அரைஞ்சி வச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. 3 நாள் அவர்களை எழும்பி வந்துடுவேன்னு சொன்னார். அவர் உயிரோடு இருப்பேன், எங்களை காத்து ரட்சிப்பேன்னு சொன்னார். அவர் செத்துட்டார். எங்களுக்கு ராஜாவாக இருப்பேன்னு சொன்னார், எங்களை காப்பாற்றுவார்னு நினச்சோம். அவர் செத்து 3 நாள் ஆச்சு.
ஆனால் சில ஸ்திரீகள் வந்து சொல்கிறாங்க அவர் இல்லை, அவர் உயிர் திறந்தாருன்னு. நாங்கள் எப்படி நம்புறது? பொம்பளைங்க சொல்கிறதால நாங்கள் நம்பக்கூடாதே, நம்ப மாட்டோம் நாங்கள். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது, அங்கே எல்லாமே போயிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய வசனத்தை விவரித்து சொல்லிட்டு வர்றார், நிறைய வசனத்தை விவரித்து சொல்லிட்டு வர்றார். அதில் ஒரு ஆள், அவன் பேர் போட்டிருக்குது, ஒருத்தன் பேர் போடல, ஒருத்தன் பேர் கிளையாப்பா அப்படி சொல்லி போட்டிருக்கு. லூக்கா 24 வசனம் சொல்லும் போதே எடுத்து வைக்க வேண்டியதானம்மா. லூக்கா 24:18. அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்றான். பின்மாற்றத்தின் ஆவி நம்மளுக்கு வருது, நம்பிக்கை இழந்துட்டோம் அப்படி சொன்னாக்கா தெய்வமே நம்ம கூட வந்து பேசினாலும் நம்ம நம்ப மாட்டோம். நீ யாரு, அந்நியரான்னு தான் கேட்போம். ஏன்னா இவங்க அப்படிதான் கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. இப்போ பின்மாற்றத்துக்குள்ள போயிட இவங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். யார் இந்த கிளையோப்பா? இந்த கிளையோப்பா சாதாரணமான ஆள் இல்லை. இயேசு வந்து சந்திக்கிற அளவுக்கு இவர் பெரிய ஆளா? ஏன் அவன் பேர் மட்டும் போட்டிருக்குது? யோவானுடைய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25வது வசனம். மரியாள் தனி தான், சொந்தத்துல சகோதரி, சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க அப்படி இருப்பாங்களே அந்த மாதிரி. ஏன்னா மரியாள் அப்படி சொல்லி பேர் வைக்கிறாங்க அப்படி சொன்னாக்கா அந்த வீட்டுக்கு முதலாவது பிறக்கிற ஒரு பொண்ணு, யூதர்கள்லாம் பையனை தான் எதிர்பார்ப்பாங்க. முதல் பொண்ணு பிறந்துச்சு வச்சிங்க, ஐயோ மரியா அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. அப்படின்னு அர்த்தம் கசப்பு அப்படின்னு அர்த்தம். கசப்பு வந்து பிறந்துச்சு. ரெண்டாவதும் பொண்ணு பிறந்துச்சுன்னா அந்த கசப்போட சேர்த்து மகதலேனா மரியாள், மார்த்தாள் மரியாள் அப்படி சொல்லியிருப்பாங்களே, அந்த மாதிரி கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டுக்குவாங்க. ஆனால் மரியாள் தான் கசப்பு, மீரியாமுன்னாலும் கசப்பு தான். அப்போ கசப்பு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ அவள் தான் ஒரே ஒரு பொண்ணு, மரியாள் ஒரே பொண்ணு. அப்போ இவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அண்ணன் தம்பி, அவங்க அப்பாவுடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய தாய் ஆகிய மரியாளுக்கு சகோதரியுடைய புருஷன். அதனால்தான் படிமா, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தாங்க. 3 மரியாள் நிற்கிறாங்க. அதனால ஒன்று இயேசு கிறிஸ்துவின் தாயின்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று அவருடைய சகோதரி கிளையோப்பால் மரியாள் அப்படி சொன்னோமா புருஷன் பேரோட சேர்த்து சொல்கிறாங்க. இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய மனைவி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் கிளையோப்பா மனைவி அப்படி சொல்கிறாங்க. அதனால கிளையோப்பா மரியாள் அப்படி சொன்னாங்க. அப்போ இவர் யாரு? இயேசு கிறிஸ்துடைய தாயுடைய புருஷன். அப்போ இயேசுக்கு என்ன ரொம்ப சொந்தம், ரொம்ப சொந்தம். அவர் சித்தி சித்தப்பா இவர் அந்த அளவுக்கு. ஆனால் இவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை தெய்வம் நம்பி தான் ஊழியம் செய்துட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு என்ன சிந்தை இருந்துச்சு? அவர் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 21வது வசனம். அவரே இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அவரே எங்களை மீட்டு ரட்சிப்பார், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் அப்படின்னா இவங்க அவரை வந்து தெய்வம்னு பார்க்கல, அவரை இவங்க தெய்வம்னு பார்க்கல. இவங்க என்னதான் நம்பியிருந்தாங்க? அவர் ஒரு ராஜா, இஸ்ரவேலை ரட்சிக்க வந்த ராஜா, மேசியா. அப்படித்தான் அந்த குடும்பத்தார் நினைச்சிட்டு இருந்தாங்க. தெய்வம் அப்படின்னா எங்க குடும்பத்தில் பிறந்தவங்க, இவரு எங்க குடும்பத்தில் பிறந்தவங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, தான் சொந்த ஊர்ல போகும்போது இவர் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யோசேப்புலாம் இருக்காங்களே, நம்ம சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்களே, இவங்க கூட இவன் எப்படி இதெல்லாம் செய்யறான்? அப்போ அவங்க அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? போயிட்டார். அப்போ இவங்க சொந்த ஊர்ல நம்ப மாட்டாங்க, சொந்த ஊர்லயே நம்ப மாட்டாங்க, சொந்த வீட்டில் நம்புவாங்களா? தெய்வம் நம்பல. ஆனால் இவங்க என்ன நம்பி இருந்தாங்க? இவர் எங்களை ரட்சித்து மீட்பார் என்று நம்பியிருந்தோம் அப்படி சொன்னா இஸ்ரவேலுக்கே இவர் ராஜாவா மாறுவார், இவர் அரசாளுவார். இவர் அரசாளும் போது ராஜா குடும்பமா சொன்னாங்க, ராஜ குடும்பம்னு சொல்லி சந்தோஷமா அந்த கிழமை நாங்கள் தாவீதுடைய குடும்பத்துல தானே வரோம். அந்த நம்பிக்கையில தான் இவங்க இருந்தாங்க. படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். பாத்தீங்களா, இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு. அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம், அவர் ராஜாவா அரசாழ்வார் என்று நம்பியிருந்தோம். அவர் இப்ப செத்து போயிட்டார். இப்ப எங்களுக்கு என்ன நம்பிக்கை போச்சு? நம்பிக்கை போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை அறியாத இருக்கிற மந்த புத்தி உள்ளவங்களே, முட்டாள்களே அப்படி சொன்னார். படிமா அந்த வசனத்தை. 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்னா யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். பாத்தீங்களா, புத்தி இல்லாத அப்படி சொன்னா, நம்ம சொன்னா யாருன்னா முட்டாள் அப்படி சொன்னா, எங்களை முட்டாள்னு சொல்லிட்டாரு. சென்ட்ரல் பாஸ் வரைக்கும் போய் நின்றுதான்,
சென்ட்ரு பாஸ்டர்கிட்ட வரைக்கும் போய் நின்றுக்குவாங்க. ஆனால் அவங்க வேறு எப்படி சொல்கிறாரு, புத்தி இல்லாத மந்த புத்தி உள்ளவங்கள ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? தீர்க்க தரிசனம் சொன்ன வசனம்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம், யூதர் தானே, அவங்க தான் கரைச்சி குடிச்சிருப்பாங்களே, ஒன்றுமே தெரியாது, இப்படி முட்டாள் மாதிரி கிடக்குறீங்களா? அவங்கள பதட்டத்தில் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒருத்தர் சொல்கிறாரு முட்டாள்களா அப்படி சொல்கிறாரு, இருதயத்தில் சூடு சொன்ன இல்லைன்றாரு, போயிட்டு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த பக்கம் போனால் அப்படியே யூதேய கலிலேயா போயிடலாம், இந்த பக்கம் எம்மாவூருக்கு போகலாம். அப்போ 2 ரோடு பிரியும் இல்லையா, அந்த பிரிய நேரத்தில் சாயந்தரம் இருட்டு ஆகிப்போச்சு. அவர் அப்படியே பக்கமாக விலகி போகிற மாதிரி போனார். ஐயா, நீங்கள் யாரோ எவரோ தெரியல, இவ்வளோ டாப் டக்கராக பேசுனீங்க, வேத வசனத்தெல்லாம் எடுத்து அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்தீங்க, இவ்வளோ பண்ணிவிட்டு இப்போ போகிறேன்னு சொல்கிறீங்களே, மூத்தவராக வேறு இருக்கீங்க, அதனால் என்ன பண்ணுங்க, தயவுசெய்து வாங்க, சாயந்தரம் வேலையை ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்க ராபூஜனம் தானே சாப்பிடுவாங்க, கொஞ்சம் இருட்டினோடனே சாப்பிட்ருவாங்க. சாயந்தரமே நைட் நம்ம 10 மணி 11 மணி பேய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றோம், அந்த மாதிரி அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக படுத்துக்குவாங்க, காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சாயந்தரம் ஆகிப்போச்சு, எங்கள் கூட வந்து ராபோஜனம் சாப்பிட்டு கொஞ்சம் இருந்து தங்கிட்டு வெளியே பேர் போகலாம், நைட்லலாம் பிரயாணம் பண்ணக்கூடாது, மோசமான இடம் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆண்டவரை வற்புறுத்தி கூப்பிட்டனால வந்துட்டாரு. வந்தவொடனே என்ன நடக்கும், இப்போதான் இவர் வேத வாக்கியத்தெல்லாம் நிறைய எடுத்து சொல்கிறாரு. வேத வாக்கியங்களை அதிகமாக பேசுகிறவங்க தான் சாப்பிடும் போது ஜெபம் பண்ணணும், சாப்பிடும் போது ஜெபம் பண்ணணும். இப்போ எடுத்து அப்பத்தை எடுத்து கொடுத்தாங்க அவர்கிட்ட, இந்தாங்க ஐயா, நீங்கள் தான் என்னமோ சொன்னீங்க, அதனால் இதை நீங்கள் ஆசீர்வதித்து புட்டு எங்களுக்கு கொடுக்க, நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த அப்பத்தை வாங்கி அண்ணாந்து பார்த்து சோத்திரம் பண்ணி புட்டார். சோத்திரம் பண்ணி புட்டாக்காது யார் புடுவா? இவங்க ஏற்கனவே பார்த்துருக்காங்க, இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி செய்திருக்கிறார். அண்ணாந்து பார்த்து அப்பத்தை புட்டார், சோத்திரம் பண்ணி புட்டு கையில் கொடுத்தார். பாரு வாங்கினாங்க, அவரு மறைஞ்சிட்டார். கண்ணு டபக்குன்னு திறந்துச்சு. ஓ மை காட், அவர் இயேசு கிறிஸ்து தான். இவ்வளோ நேரம் நம்மகிட்ட இவ்வளோ பேசியிருக்கிறாரு, நம்மளுக்கு அறிவிலே கிளையப்பா, உனக்கு தான் அறிவு இல்லை. அவர் வழியில் எவ்வளோ வசனத்தை சொல்லிட்டு வந்தார். இருதயமெல்லாம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. நீ என்ன அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டு வரேன். என்ன கிளையப்பா, நீ என்ன சொந்தக்கார அவருக்கு? நானே அவர் சொந்தக்காரர் கிடையாது, எனக்கே அவரை பற்றி தெரியுது, முள்ளெல்லாம் அப்படி கொதிக்குது, நீ நம்ம அப்படியா அப்படியான்னு கேட்டு இருந்தையா, உனக்கு தான் அறிவே கிடையாது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, அவர் தானே உயிரோடு வந்துட்டாரே, இப்போ என்ன பண்ணா போடலாமா? ஐயோ இப்போயா மறுபடியும் அவங்க என்ன பண்ணணும், 12 கிலோமீட்டர் மேலே ஏறணும். இறங்குறது ஈஸி, மலையிலேருந்து இறங்கும் போது சோத்திரம் 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 ஓடி வந்துடலாம், மூச்சு வாங்காது. ஆனால் ஏறணும்னாக்கா பாருங்க, அப்படி தாங்க முடியாது. வால்பாறை 50 படி இறங்கும் போது ஏறும் போதே வெளியே போய் அந்த காரில் ஏறணும். ஜெபம் பண்ணுங்கண்ணா, கர்த்தாவே எங்களை வழி பாதுகாத்து கொள்ளும் அப்படி சொல்லணும். மூச்சு தாறுமாற வாங்கும் 50 படி ஏறி வந்தாவே. சிஸ்டர்களை ஜெபம் பண்ணுமான்னு சொன்னால் அவ்வளோதான், செத்துடுவாங்க பாவம். எங்களே ஜெபம் பண்ணுங்க. மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம், கீழே இறங்கலாம் தடபடன்னு, மேலே ஏறணும். பாருங்க, இவங்க மறுபடியும் மேலே ஏறணும். நைட்டு காட்டு வழியாக போகணும், மிருகங்கள் வரும், எது ஒன்று வரும், எதையும் பார்க்கல. கண்ணு திறந்த போது மகிமை அவங்கள மூடிக்குச்சு. நாம் பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் என்னென்னமோ பேசுவோம். ஆனால் கர்த்தர் நம்மளை தொட்டு கண்ணை திறந்துட்டார வச்சுங்க, மாறிடும். யாரை பார்க்க வந்தார் பாருங்க, பின்மாற்றமாக சீசர்களுக்கு கூட இல்லை, அவங்க சொந்த ஊருக்குள்ள இல்லை, ஜாலியாக எங்கே டூர் போகிற மாதிரி போகிறாங்க, ஜாலியாக எங்கே டூர் போகிற மாதிரி போகிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், ஏன்டா இப்படி போகிறீங்க, உங்களுக்கு தாண்டா நான் மறித்தேன், உங்களுக்காகத்தாண்டா உயிராலும் வந்தேன் நான், இப்படி போயிடுறீங்களே, அநியாயத்துக்கு என்னை விட்டு விலகுறீங்களே அப்படின்னு சொல்லி மெனக்கிட்டு அவங்கள வந்து பார்க்குறாரு. யோசித்து பாருங்க, தெய்வத்தை விட்டு பிரிய பிரிய பிரிய, நீ தானே போற போய் தொலை அப்படி சொல்லி உள்ளே ஆண்டவர், நீ போற போய் தொலை அப்படி சொல்லி உள்ளேயே பின்னாலேயே அலையிறாரு ஆண்டவர். யோசித்து பாருங்க, நல்லவங்களெல்லாம் விட்டுட்டாரு, அவங்கெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்காக ஆண்டவர் வந்தார், உயிர் தேர்ந்த இயேசு. இப்போ இவங்க போய் கடகடன்னு சொல்கிறாங்க, நைட்டு எத்தனை மணிக்கு போய் சொன்னாங்களோ தெரியாது, போய் சொல்கிறாங்க, இயேசு உயிர் தேர்ந்தார், எங்களுக்கு காட்சி கொடுத்தார், இயேசு உயிர் தேர்ந்தார், எங்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்படி சொல்கிறாங்க. அதுதாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து நம்மளுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கணும்னா, நம்மளுக்கும் இப்படிப்பட்ட தகுதியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாக்கியசாலி தான் உண்மையாகவே. இல்லைங்க நாங்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க, ஆண்டவரை ஆழமாக விசுவாசிக்கிறோம். ஆழமாக நீங்கள் விசுவாசித்திருந்தாலும், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, சாட்சி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு எதனா நன்மை செய்திருந்தா, உங்களை தொட்டு இருந்தான்னாக்கா, காணும் வழி காணும் போச்சு, அது
ஒன்றும் இல்லை. குதிச்சு எழுந்து வந்து கர்த்தர் என்னை தொட்டார். விசுவாசம் தான் இல்லையே. ஆண்டவர் சொல்றார், உங்களை தொட்டார். எங்க தொட்டார்? எங்க தொட்டார்? உங்க விசுவாசம் இல்லையே. அப்போ உங்களை தானே பார்க்க வந்திருக்கணும் ஆண்டவர். உங்களை தானே பார்க்க வந்திருக்கணும். கண்களை மூடுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோம் ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? இதுவரையிலும் நம்ம நடத்தி வந்த தயவுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.